அஜித் மாவீரன் இவெல்லாம் காணும். நான் இருக்கனே. இப்பதான் வந்த நீ 5 நிமிஷம் ஆச்சு போட்டு. இல்லடா பாக்கல, பிக் பாஸ் பாத்துட்டு இருந்தேனா, இப்பதான் ஆதிரியோட ஓ என்ட்ரி வந்துச்சு. ஓ இன்னைக்கு பிக் பாஸ் வரல. இல்ல போர் அடிக்குது, சரி அதனால ஓடிட்டு இருக்குதே அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தேன். ஆமா ஆமா, அதனாலதான் பரணி ஒன்னும் வரல போல. திவாகர் உள்ள விட்டாங்களா? அவர்தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியே, நீங்க வேற பிள்ளையார் சொல்லி அவரை வச்சுக்கலாம். எப்படி விட்டாங்க? நல்லா என்ட்ரி எல்லாம் எப்படி இருந்தது? பலமா இருந்ததா? என்ட்ரி எல்லாம் பலமா இருக்குது, போனோனையுமே சிட்டுக்கு வைப்பு தான். இதப்பா போனவனே ஆக்டிங் போட்டாரா விஜய் சேதுபதி முன்னாடி? ஏன் ஃபுல் விஜய் சேதுபதி ஆக்டிங் போடுறாங்க, அதெல்லாம் இங்க பண்ணாதீங்கிற மாதிரி மோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாப்ல. சொல்லிட்டாரா என்ன? அப்படியேதான் சொன்னாரு, அந்த மாதிரி இங்க வேணாம், இது வேற மாதிரி, இந்த மேடை எல்லா மேடையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணாங்க, இது வேற மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சு விட்டாரு. உள்ள ஃபுல்லா அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காப்ல. இறங்கிட்டாரா களத்துல? உள்ள இறங்கி இறங்கினோடனே சிட்டுக்கு, அதுக்கப்புறம் சஞ்சய் ராமசாமி, அதுக்கப்புறம் அந்த குத்தி ஆக்டிங் பண்ணுவாங்க இல்ல 3 படுத்துது, பண்ணி பண்ணிட்டு கர்ணன். அந்த கர்ணன் பண்ணாரா இல்லையா? கர்ணன் மட்டும் நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கர்ணன் தான் அவரோட சிக்னேச்சரு. அப்புறம் நம்ம ரர சிங்க்லேர் போனாங்க, போனோடனே உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டு வச்சிருக்காப்ல. அவரா போட்டாரு? அவருதான். என்னப்பா இது, அரோராக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? அது எதனா லைட்டா மேலோட்டமா சொன்னா நல்லா இருக்கும். அரோராக்கு ஒண்ணும் இல்லைன்னா நார்மலா தான், அவங்க எதுவுமே பேசல, நார்மலா ஒரு கேஷுவல் என்ட்ரி தான். ரவீன் காந்தி தான் அலப்புறம் தாங்க முடியல, ரொம்ப பண்றாப்லப்பா. ஓகே, அப்ப திவாகர் இருக்கிற வரையும் ஃபன் இருக்கு. அப்ப விஜய் டிவியும் அவரை வந்து சீக்கிரம் வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. திவாகர் பிரவீன் காந்தி 2 பேரும் இருக்கிற வரைக்கும் பண்ணு சண்டை கண்டிப்பா இருக்கு. வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்ப சீக்கிரமா. பரணி கேக்குது, ஆரம்பி பரணி, டைம் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் போட்ட உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. இல்ல இப்பதான் 5 நிமிஷம் கழிச்சா வந்தான் அஜித் வந்தா, இப்பதான் நீ வர. பொறுப்பு இல்ல. பிக் பாஸ் வர லேட்டா? இல்ல நான் பாத்துட்டு இருந்தேன், அப்புறம் பிரகாஷ் ப்ரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, அவர் வரமாட்டாரு இன்னைக்கு, நீ ஆரம்பி. சரி ஓகே பாப்போம். அதான் காந்தாரா 235+ crores 3 daysல பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இன்னைக்கு ராட்சசன் வந்து 7 years ஆகுது, ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நட்டி அவர்களோட அடுத்த படம் வந்து உமாபதி ராமையா, அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. கண்ணன் ரவி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த படத்தோட பூஜா கிளிம்ஸ் வந்து வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன், எதுவும் பெருசாக இன்னைக்கு அப்டேட் வந்த மாதிரி தெரியல. அப்புறம் இந்த வருஷத்தோட தெலுங்கு படத்தோட ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிமே ஓஜி தானா, அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ஓஜியா? சூப்பர் சூப்பர். எவ்வளோப்பா? அது எவ்வளோன்னு சொல்லனா 300 நியர்பை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நைஸ். வேற ஏதாவது அப்டேட்டு, யாராவது ஓடிடியில் ஏதாவது படம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் படம் வந்துட்டு த லாஸ்ட் பஸ், அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு. கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் ஸ்பீக்கர் வந்தா கொடுத்து அக்செப்ட் பண்ணி பண்ணு. வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைச்சேன், நான் ஒன்னும் டிராபிக்ல மாட்டிட்டு ஒன்னும் போக முடியல, செம்ம டிராபிக். ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியே நான் பேசுறேன், நான் லைன்லயே இருக்கேன், நீ போய் ஆரம்பி, நீ எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணு. ஓகே ஓகேண்ணா. நான் த லாஸ்ட் பஸ் பார்த்தேன் மரணி. அதான் சொன்னேன், எல்லாரும் பார்த்தாங்க. எந்த ஊருக்கு போறதுன்னா? எந்த ஊருக்கு போறதுன்னு இல்ல, அது இந்த கலிபோர்னியா வைல்ட் ஃபயர் பத்தி ஃபயர் பத்தி நல்லா தான் இருந்தது அது படம், பார்க்கலாம். அதனால அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருந்தது, அப்படியே நம்ம அந்த இந்த ஃபயருக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலே இருந்தது. நல்லா எடுத்திருந்தானுங்க படம். மேத்யூ மக்கோனி நடிச்சது, பார்க்கலாம். ரொம்ப சூப்பர் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகே, ஒரு ட்ராமா கலந்து அந்த ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி இருக்கும். பார்க்காதவங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் டைம்ல நான் பார்த்தேன், அப்போயே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வெயிட் பண்ணேன். பட் ஆனால் இது
டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் பார்க்க டைம் இல்லை, பார்க்கணும் அது. ஓகே ஓகே. நீங்க வேற ஏதாவது பாத்தீங்களா? இல்லை வேற எதுவும் பார்க்கல இன்னைக்கு. கொஞ்சம் என்ன சொல்ல, இது மேட்ச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் டாப் குக் டு குக் அதுதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, என்ன அதனால மேட்ச் அப்படியே இன்னைக்கு? போயிடுச்சு. இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச், விமென்ஸ் கிரிக்கெட். உமன்ஸ் கிரிக்கெட்டா? ஓகே ஓகே. இது அதான் என்னடா அது பார்த்து நானும் யோசிக்கிறேன். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வரும். இது வேர்ல்டு கப் நடக்குதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. யாரு ஜெயிச்சிட்டமா? இல்லை இப்போ பாகிஸ்தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒன்று போயிட்டு இருக்கா? ஓகே. கரெக்ட். நம்ம வந்து 247 அடித்தோம். அவங்க இப்போ தான் வந்து 28 ரன் 3 விக்கெட்டு 15 ஓவரில். ஓகே ஓகே. ரொம்ப நேரமாக அப்படியே தான் விளாண்டுட்டு இருக்காங்க. அது பிச்சு வந்து அந்த மாதிரி பிச்சு, அது ரொம்ப ஹார்டாக இருக்கு போல். நான் அஜித் பல்டன், உங்கள் ஃபேவரட்லாம் வந்து பிக் பாஸ்குள்ளே போயிருக்காங்க, எப்படி இருக்கு? யாரு? என் ஃபேவரட் என்ட்ரி ஆகல. யாரு ப்ரோ? ஜனனி. ஓ ஆமாம், நேற்று சொன்னீங்கல்ல. அப்புறம் எங்க ஊருக்கார பொண்ணு ஒன்று போயிருக்கு. சரி, இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த சீசன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த சீசன் கொஞ்சம் யூத்தா தான் இருக்கும் போலே. யூத்தாவா? ஆமாங்க, ஒரு சில பேரை தவிர கொஞ்சம் எல்லாருமே மீடியம் ஏஜ் தான். யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற நீ? அது இன்னும் ஒரு வாரம் ஆகும் தான். இப்போதைக்கு யாருமே யோசிக்க முடியாது. யார் பேரே, யார் நிறைய பேர் பேரே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பரணியோட ஃபேவரட் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். யார் பரணி ஃபேவரட்? யாரு? வாட்டர்மெலன் ஸ்டார். இல்ல எனக்கு கனி பிடிக்கும். எது, காரக்குழம்பா? ஆமா, எல்லாரும் கனி தெரியும். எல்லாரும் கனி தான் ஜெயிப்பாங்கன்றாங்க. அப்ப கனியை கண்டிப்பா தூக்கிடுவாங்க நினைக்கிறேன். ஜெயிக்கிறதெல்லாம் கஷ்டம் மகேஷ் ப்ரோ. அவங்க ஜெயிக்கலாம் வாய்ப்பு கிடையாது. அதுக்கு வந்து கொஞ்சம் போல்டா இருக்கணும். அவங்க சிடபிள்யூசி ஜெயிச்சதே அதிசயம் தான். நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு வந்து கெமி அவங்க கொஞ்சம் கேம்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னு தோணுது. பாஸ்கெட் பால் எனக்கு அந்த துஷார்னு ஒருத்தர் வந்தார்ல, அவருமே 2 பேருமே இந்த கேமுக்கு பயங்கர எந்தவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மற்றபடி டவுட்டு தான். பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. விக்கல் சீக்கிரம் எப்படி இருக்க போறாருன்னு தெரியல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸா இருக்கும். அவரையும் கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க காமெடிக்காக தோணுது. சபரியும் இவன் சபரியும் எடுப்பாங்க லாஸ்ட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி வினோத் பாபுவும் லாஸ்ட் வரைக்கும் இருப்பான். விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து மேக்ஸிமம் புஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. ரொம்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணாதான் வந்துட்டு சீக்கிரமா துரத்தி விட்டுருவாங்க. இல்ல, சபரியோட கேரக்டர், சபரி அண்ட் வினோத் பாபு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னான கேரக்டர் தான். ஸோ அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு போவாங்க. மோஸ்ட்லி இந்த திவாகர், அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஐயா அவர் பேர் என்னப்பா, அந்த டைரக்டர் பேரு? பிரவீன் காந்தி. அப்படியே அந்த டைட்டில் ஹேஷ்டேக் போட்டு பிக் பாஸ்னு வச்சிருப்பா. ஏன்னா லைட்டா அதை பத்தி பேசுறவங்களும் வருவாங்களே இன்னைக்கு ஓப்பனிங் டே. பிக் பாஸ் தமிழ் நயன் வச்சாச்சு. ஹேஷ்டேக் தான் வச்சிருக்கேன், ஹேஷ்டேக்கை காமிக்கல. பார்ப்போம். விஷால் ப்ரோ சார் இப்பதான் சார் லிட்டில் ஹார்ட்ஸ் பார்த்துட்டு வரேன். சூப்பரா அவருக்கு வந்து விஜய் பார்வை பிடிக்காதான் பர்சனலா, அதனால விஜய் பார்வை. அவர் வந்து விஷால் ப்ரோ வந்து மலூனக்கா ஃபேன். ஏங்க நான் பார்க்க மாட்டேங்க, அதெல்லாம் நமக்கு எதுவும் சரி வரல. இல்ல விஷால் ப்ரோ பிக் பாஸே பார்க்க மாட்டீங்களா? இல்ல தலைவா, ஒன்னும் இன்ட்ரெஸ்டா இல்ல தலைவா. மலூனக்காவை பார்க்க மாட்டாரு. பிக் பாஸ் இன்னும் வேலை நிறைய இருக்கு. அப்ப பாக்குறவங்க எல்லாம் வேலை இல்லாதவங்களா? இல்ல விஷால் வந்து என்ன முதல் நாள் இப்படி பரணி இது சொல்ல மறந்துட்டியே, அந்த என்னது அஜித் குமார் ஏகேவோட ரேசிங் ஸ்கெடியூல் வந்துட்டு பிப்ரவரி வரையும் வந்து விட்டுருக்காங்க. அது சொன்னியா? சொல்லலண்ணா. அப்படியே ஆரம்பிங்க. அவர் படம் பண்ணா ஓகே. அப்ப பிப்ரவரி வரைக்கும் தான். அப்ப ஷூட்டிங் அக்டோபர்னு சொன்னாங்க. நடுவுல கேப் இல்லையே, நீங்களே பாத்தீங்களா? ஸ்கெடியூல் பாத்தீங்களா? எல்லாம் மேல யாரும் வச்சிருந்தீங்க ஸ்கெடியூல் மேல ஷேர் பண்ணுங்க. பார்த்தா சுரேஷ் சந்திரா போட்டிருந்தாரு. அப்ப நெக்ஸ்ட் தீபாவளி எப்படி ப்ரோ? அதுதான் எனக்கும் புரியல ஒண்ணுமே. எல்லாருக்குமே வந்து
ஸ்கெடியூல் பார்த்ததுல இருந்து என்ன சொல்றதுன்னு புரியாம சுத்திட்டு இருக்கோம். ஜான்வரி பிப்ரவரி வரைக்கும் போகுது. அதுதான் இங்க ஏகே பொறுத்த வரையும் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு கிளியரா, எதனா ஒரு இதுனா ஒரே டைம் ஒண்ணுதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு. அவர் ரேசிங்னா ரேசிங் முடிச்சுட்டு தான் இங்க வருவாரு. இது ஸ்கெடியூல் படி பார்த்தா கிளியரா நம்மளுக்கே தெரியுது. என்ன அது டிசம்பர்ல தானா? டிசம்பர் 13, 14 மட்டும் தானே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஜான் பிப் தானே? இல்லப்பா இருக்குப்பா, அக்டோபர்லயே இருக்கு பாருப்பா. மேல இருக்கா? நான் கீழே கிளம்பி தான் பார்த்துட்டு இருக்கேன். இருக்கு, அக்டோபரே இருக்கு. அதுதான் அதை பார்த்து தான் முடிவு அது சொன்னேன். AK64 வந்து இப்போதைக்கு கொஞ்சம் டவுட் தான். ஜனநாயகனுக்கு அப்புறம் விஜய் அவர்களும் படம் நடிக்க மாட்டாரு. இவர் ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் படம் ஷூட்டே போவாரு. பாப்போம் என்னன்ட்டு, அடுத்த வருஷம் எப்படி போகுதுன்னு. விடுங்க, ஒருத்தர் கேஜிஎஃப்ல இருக்கிற இது காட்டுத்தீய பத்திச்சு மாதிரி ஒருத்தர் பயங்கரமான ஒரு லைன் அப்ல இருக்காரு. தனுஷா? தனுஷாலாம் இல்ல, த ஓஜி சிம்புவா? சூர்யாங்க. ஏங்க நீங்க வேற லைனப்னு சொன்னீங்க. லைனப்னு இல்ல இல்ல, சொன்னா ஆக்சுவலா எப்படியும் தனுஷ் வந்து இல்ல இல்ல, எனக்கு ஒரே ஒரு doubt. ஒரே நிமிஷம் பரணி ப்ரோ, ஒரே நிமிஷம் இதுக்கு நடில் பண்ணுங்க. லைன் அப்னு சொன்ன நீ எப்படி உனக்கு சிம்புங்கிற ஞாபகம் வந்துச்சு? எனக்கு புரியலையே. வருஷம் லைனப் போடுவாரு, படம் வராது. அதான் நான் வர படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு படமே ஓஜியான மூவியா இருக்கு. அந்த ஓஜி ஹீரோ இருக்காரு, லைன் அப்ல மட்டும் சொல்லிக்கலாம். கரெக்ட். அந்த ஓஜி ஹீரோங்க, அந்த முதல்ல ஒரு இருப்பார்ல, அந்த வைப்லயே இருக்காரு. ஸ்டோரி பிளஸ் கண்டென்ட் பிளஸ் மாஸ். ஆக்சுவலா சூர்யாவுக்கும் நிறைய லைன் அப் இருக்கு, தனுஷ் அவருக்கும் நிறைய லைன் அப் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்டிங் அடுத்த வருஷம் எப்படி கருப்பு வந்துடும், அது இல்லாம இன்னொரு சூர்யா படம். கருப்பும் வரும், விஸ்வநாதன் சன்ஸும் வரும். ரெண்டும் வந்து புழக போகுது. அப்புறம் இந்த இவர் பரணி என்ன பரணி, அவரு அஜித் வந்து 2026 வரைக்கும் ரேஸ் தானா? ஆமாங்க, ஜனவரி அவரு வரைக்கும். ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் போட்டிருக்கு. அப்ப என்ன, எப்பதான் ஷூட்டிங் வருவாரு? நீங்க எப்ப படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கொதிச்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு படமே ஷூட்டிங்கே போக மாட்டாரு போல இருக்கு. அதைத்தாங்க நானும் சொன்னேன். ஜனநாயகன் கிளியரா ரேஸ் ஸ்கெடியூல் பார்க்கும்போது நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ரேஸ் ஸ்கெடியூல் விட்டுட்டாங்க. நம்ம அது நடுவுல கேப்பும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கிளியரா தெரியுது பிப்ரவரிக்கு மேல தான் ஆரம்பிப்பாங்கன்னு. ஆரம்பிச்சா மார்ச் ஆயிடும் நினைக்கிறேன். ஆதிக்கு எழுதுறதுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்குன்னு மனசு தேத்திக்கிட்டு சொல்லுங்கள் தோழர்களே. ஏங்க உங்களுக்கு எல்லாம் என்ன, படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு தெரியாம உட்காந்துருக்கீங்க. எப்படி ஆதிக்கு வந்து ஜிபியில் எழுந்த மாதிரி நாள் எழுதுவாரா? தலைவர் ஷூட்டிங்கே போக மாட்டாரு போல இருக்குங்க. நாங்க எப்படி உட்காந்துருக்கோம் பாருங்க. சிம்பு நிலைமை ஆகி போச்சு எங்களுக்கு. ஏங்க அரசியல் ப்ரோ, மனசாட்சி இருக்கா? அவராச்சும் ரேசிங் ஒண்ணு பண்ணிட்டு ஷூட்டிங் போறக்கு தள்ளி வச்சிருக்காரு. எங்க கொண்டு போய் எங்க சேர்க்கிறீங்க? எல்லாம் ஒண்ணுதாங்க. டைரக்டர் பேரை மாத்திரம் அனௌன்ஸ் பண்ணிட்டு சும்மாவே உட்காந்துருக்காது. அது யாரோ சொன்னாங்க. டைரக்டர் அவங்க அனௌன்ஸே பண்ணலையா? நீங்க அவங்கதான் இவங்க ஆதிக்குன்னு எல்லாமே சொல்லி அபிஷியலா வந்துச்சா? இல்ல இல்ல, அவர் தான் ஸ்டேஜ் சொல்றாருல, அப்புறம் என்ன? எங்க படம் சும்மா சொல்ல மாட்டார்ல. அதை தாங்க சொல்றேன். அதனாலதாங்க அவங்க அபிஷியலா அனௌன்ஸே பண்ணல. அனௌன்ஸ் பண்ணா உடனே ஸ்டார்ட் பண்ணுன்றதாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எழுதுறதுக்கு என்ன டைம் கொடுத்துருக்கு, நிறைய கரெக்ட் பண்ணலாம்னு சொல்றேன் ப்ரோ. பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்குல்ல. எழுதுறவங்க தானே எழுதுவாங்க. மாவீரன் அதே மாதிரி ஓவரா எழுதினாலுமே அரசியல் ப்ரோ பாருங்க, எழுதா அங்க எவ்வளவு டைம் கொடுத்தாலும் அவ்வளவுதான் வருது. இல்ல போஸ்டர் உண்மையாலுமே சொல்றேன், ரொம்ப எழுதினாலும் பிரச்சனை தான். மாவீரன் நம்ம எல்லாம் எக்ஸாமுக்கு 10 நாள் லீவ் விட்டாலும் ஒண்ணுதான், ஒரு நாள் லீவ் விட்டாலும் ஒண்ணுதான். அப்படியே ஜிபி எழுத மாதிரி எழுதலாம். ஜிபி மாதிரி ஒரு நல்ல படம் வந்தா சூப்பரா இருக்கும். ஜிபி ரொம்ப ஃபேவரட் இந்த வருஷம். ஜான்ரிக் எல்லாரையும் கொண்டு வந்து அந்த டாபிக் போங்க. இல்ல விஷால் ப்ரோ, போன வருஷம் வந்துட்டு ஏதோ இதுன்னு சொல்லிட்டு பாக்கணும்னு சொன்னீங்களே, 1 மணி நேரம் பாப்பீங்களே. ஏதுங்க பிக் பாஸா?
ஆமா. இல்ல தலைவா, நான் முதல் 4 சீசன் தான் பார்த்தேன், அப்புறம் விட்டுட்டேன். இது ஒன்றும் அது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டைம் அப்படியே அந்த நாள் ஃபுல்லா அதுலயே போயிடுற மாதிரி ஃபீல் ஆகும் தலைவா. அது 1 hour எபிசோடு பார்க்கலாம். அதுக்கு வேற ஏதாவது பார்ப்பேங்க. சரி, ஓகே. நீங்க பாருங்க, ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இப்பதான் தலைவன் போயிட்டு கை கொடுத்த வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்கு டைம் லைன்ல, அதை பார்க்கவே நமக்கு சரி ஓகேன்னு இருக்கு. பரணி ப்ரோ இல்ல இல்ல, காந்தாரா எப்படி போயிட்டு இருக்கு பரணி ப்ரோ? காந்தாரா காந்தாரா நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. இட்லி கடை எப்படி போயிட்டு இருக்கு? இந்த வருஷமே 3rd ஹையஸ்ட் இட்லி கடை தான் வரும் நினைக்கிறேன். ஆமா, நான் நிறைய பேர் ட்வீட் பண்ணாங்க, நானும் பார்த்தேன். வந்தா சந்தோஷம் தான். எப்படிதான் தெரியல ப்ரோ, நிறைய பேர் இல்ல, ட்வீட் பண்றாங்க. நிறைய ஏன்னா பேர் ஒரே ட்வீட் ட்வீட்டா பண்ணாங்க. ஒரே ட்வீட்டா போடுறாங்க எல்லாரும், கொஞ்சம் மாத்தி மாத்தி கூட டிஃபரன்ஸா இருக்கும். தெரியல, அதான்ப்பா எனக்கும் புரியலன்ற மாதிரி தான் நான் ஒரு இதா இருக்கேன். வரட்டும், பார்ப்போம். நீங்க போடலையா ப்ரோ? நீங்க இது- போடலையா அந்த ட்வீட்? இல்ல, நான் போடல. அது என்ன தெரிஞ்ச ஏங்க, அந்த படம் ஏங்க. வந்து ஓரளவு வந்து இட்லி ஏங்க, கடை அவர்ட்ட எவ்வளவு போய் கேக்குறீங்களாங்க? collection அவர் இருக்கு பரணி இது அவர் வரைக்கும்? மதராசி தானுங்க சொல்லுவாரு. அவர்ட்ட போய் கேட்டுருக்கீங்க, மதராசி சொல்லுவாரு அவரு. எனக்கு புரியலையே, நான் மதராசியே டீசென்ட்னு தான் போட்டேன். அதுக்கு சொல்ல இல்லங்க, தேர்ட் இயர்ஸ் சொல்றேன். டீசென்ட் டீசென்ட் இல்லங்கிறதுல தேர்ட் இயர்ஸ். இல்ல 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 இல்ல, தேர்ட் ஹையஸ்டா? எனக்கு புரியல. தேர்ட் ஹையஸ்ட் எப்படி மதராசி வரும்? எப்படி இட்லி கடை வரும்? இல்ல, 3rd ஹையஸ்ட் டிராகன் இப்போ வரைக்கும். டிராகன் ஒண்ணு இருக்கு, டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அங்க ஒண்ணு இருக்கு. விடாமுயற்சியே அது அதிக கலெக்ஷன் தான் தமிழ்நாட்டுல. அதுதான் ப்ரோ, குபேராவே இருக்குங்க. அதுதான் தேர்ட் இயர்ஸ் இப்போதைக்கு. பட் ஆனா வந்து பினிஷ் பண்ணும்போது தெரியல எப்படி வரும். டிஎன் இது வந்து வேர்ல்டு வைட் கிடையாது, டிஎன் பொறுத்த வரையும் தான் சொல்றாங்க. எவ்வளவு பண்ணிட்டு சுமார் ப்ரோ டிஎன்ல தலை இட்லி கடை இப்போதைக்கு தெரியல, என்னடா அப்படி ஒன்றும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே. இல்ல, அதுதான் எனக்கும் புரியல. 1 million டிக்கெட் கூட சோல்ட் ஆகல புக் மை ஷோல. இட்லி கடையா? ஆமா, இட்லி கடைக்கு டிஸ்ட்ரிக்ட்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு, பாத்தியா? அது பார்த்தேன்னா இட்லி கடைக்குன்னு அது எல்லா படத்துக்கும் போயிட்டு இருக்குதான், ஒத்துக்கிறேன். இட்லி கடைக்கு இந்த வாட்டி இட்லி கடைக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. ஆனா வீக்கெண்ட்ல ஓவரா இதுதான் காந்தாரா தான் பண்ணிருக்கு இட்லி கடை. அப்புறம் எப்படி இது 3rd பிளேஸ் வர சான்ஸ் தெரியல. டிஎன்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. டிஎன்ல வந்து இட்லி கடை நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு பண்ணிருக்கு ப்ரோ அப்ராக்சிமேட்டா ஒரு 5 வீக்கெண்ட்ல 5 டேஸ் வீக்கெண்ட்ல? 5 days வீக்கெண்ட்லயா? ஆமா, இப்போதையும் வந்துட்டு தாண்டி இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, நம்பர் தான் எக்ஸாக்டா சொல்ல விரும்பல, பட் சொல்ல வேண்டாம்னு இருக்கேன். பட் ஆனா கண்டிப்பா வந்து 60 crores டிஎன் வரையும் வந்து ஒரு 35 வந்திருக்கும். ஓகே, இன்னைக்கு டே இல்லாம. ஓகே ஓகே, இதே ரேஞ்சில் போன கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு டிராகன் அடிச்சிடலாம். நல்லா 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 ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கெல்லாம் கம்மி தாங்க? இல்ல ப்ரோ, சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் 3rd பிளேஸ் கன்ஃபார்ம் இட்லி கடை தான். சரி விடுங்க. தெரியல, பரணி ப்ரோ ஆல் செட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க போல. ஏங்க யாருன்னே ஆமா இல்ல ஏன்னா அந்த எஸ்கேவோட பிளேஸ்ங்கிறது 3rd இருந்துச்சு. இது வந்து வேற ஒருத்தர் சொன்னே பரணிக்கு கோவப்பட வச்சாரு. நான் அவரா பேசினா பிரச்சனை ஆகுன்னு சொல்லி ஆள் செட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. பரணி ப்ரோ குட் தலைவா. இந்த வருஷம் டிராகனை தாண்டட்டும் தலைவா. எல்லாம் டிராகனையே தாண்டலையே எந்த படமும். ப்ரோ நீங்க விஷால் ப்ரோ இப்பவே 35 பண்ணிடுச்சு. என்கிட்ட 90 பண்ணிடும் இட்லி கடை. கம்மியா போயிட்டு இருக்கீங்க. விஷால் ப்ரோ இன்னைக்கு நிறைய ட்ராக்கர்ஸ் போட்டாங்களேப்பா. இட்லி கடை விட்டுருவோம். டிஎன்ல ஆனா டிராகன் ரொம்ப 82 நினைக்கிறேன். 82 84 விஷால் ப்ரோ அவ்வளவுதான் பண்ணிருக்கு. இட்லி கடை 95 இன்னைக்கு 35 எப்படி 90 தொடுன்னு சொல்றாங்க. இட்லி கடையே ப்ரோ வீக்கெண்ட்லயே ஒரு 5 கூட பண்ணோம் ப்ரோ. ஸ்டார்ஸ் படமே டிராகனை தொடலன்ற. அவ்வளவுதாங்க. மண்டேக்கு மேல எப்படிங்க? அவ்வளவுதான். சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் தாங்க நம்ம ஊர் கலெக்ஷன். படம் அரசியல் ப்ரோ வந்து யாரு சர்க்காசம் பண்றா, யாரு சீரியஸா பேசுறான்னு தேவை. அது சீரியஸா பேசிட்டு இருக்காரு அரசியல் ப்ரோ. ஆனா இன்னைக்கு நிறைய ட்ராக்கர்ஸ் போடுறாங்க ப்ரோ. அப்ப அது உண்மையா தானே இருக்கும். ட்ராக்கர்ஸ் எது வேணாலும் போடுவாங்க. பர்னிட்ட சொல்லுங்க, ஏதாவது போட்டு விடுவாரு. இன்னுமாங்க போட்டுருக்காரு ப்ரோ. இன்னைக்கு சுமார் ப்ரோ கரெக்டா இருக்கும். அவர் போட்டாரு, ஆனா ஏன் டெலீட் பண்ணிட்டாருன்னு தெரியல. சுகுமார் ப்ரோ அத்தன்டிக்கா இல்லையா, இல்ல ஏதாவது பிரச்சனை? ஐயோ, சுகுமார் போட்டு வந்தா? ஐயோ,
இல்ல போட்டேன் டெலீட் பண்ணிட்டேன். தப்புனால டெலீட் பண்ணிட்டேன். அதான் சொல்றேனே. இன்னுமாக இந்த உலகம் டிராக்கர்ஸ் நம்புது. அதான் சொல்றேன்ல, கரெக்டா வச்சிருந்திருப்பேன் ட்வீட்டை, தப்புன்றனால டெலீட் பண்ணிட்டேன். அது வேற ஒரு ரீசன் இருக்கு. அது வந்து ஸ்பேஸ்ல ஓப்பனா பேச முடியாது. பட் ஆனா சொல்றேன், இப்போ வரையும் வந்துட்டு அது வந்து அது முன்னாடியே யோசிச்சுட்டே போட்டிருக்கலாமே சுகுமார், அது ஏன் போட்டுட்டு அப்புறம் டெலிட் பண்றீங்க? இருங்க ப்ரோ சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட். சரி ஓகே, நீங்க இதெல்லாம் இவர்ட்ட எல்லாம் கேப்பீங்க. இல்ல இந்த போஸ்டர் தான் கலாய்ச்சிருக்க மாட்டாருல, அவர் போடுறாரு பாருங்க சுகுமார் ப்ரோ, கந்தர்வ கோட்டை சமாஸ்தானமே ஆடி போச்சு அப்படின்னு ஒரு ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு பாருங்க. ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் நம்ம போடுவோம், அது தப்புன்னு தெரிஞ்சா நம்ம ஃபியூச்சர்ல ட்ரீட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இது தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது. பேசு பரணி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைண்ணா. இல்ல என்னன்னா இது எதனால என்னாச்சு, அப்புறம் ஏன் டெலீட் பண்ணீங்க, எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிடலாமா ப்ரோ? ஏன்னா நீங்க தானே ட்வீட் போடுறீங்க. அதுதான் சொல்றேன் ப்ரோ, அதான் சொல்லிட்டேனே, தப்பா போட்டுட்டேன் டெலீட் பண்ணிட்டேன். அதை இப்ப திரும்பி சொல்றேனே, அதுல எதனால போட்டீங்க? சுகுமார் ப்ரோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சுகுமார் ப்ரோ நான் உங்க சார்பா இல்ல நீங்க மட்டும் போட்டா பரவாயில்ல சுகுமார், இதையே எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு 10-15 டிராக்கர் போடுறாங்க, அதுல நீங்களும் போடுறீங்க. இப்ப நான் இங்க இருக்கேன், நான் வந்து ஆன்சர் பண்றேன். நான் போட்டேன், அது தப்புன்னு நான் டெலீட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்ப மத்தவங்க யார் போட்டாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன்ல அந்த மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணணும். ஆனா வேற யாரும் ஸ்பேஸ்க்கு வர மாட்டாங்க, அதனால அவங்கள்ட்ட கேட்க முடியாது. நீங்க வர்றதுனால கேக்குறோம். இவ்வளவு நாள் சுகுமார் நான் திரும்ப சொல்றேன், இவ்வளவு நாள் இதெல்லாம் போட மாட்டீங்க, திடீர்னு ஒண்ணு போடுறீங்க, திடீர்னு டெலீட் பண்றீங்க. அதுதான் என்ன நடக்குது, ஏன் போட்டீங்க, எதனால டெலீட் பண்ணீங்க? போட்டவனே வந்துட்டு அது தப்புன்னு டெலீட் பண்ணிட்டேன், சிம்பிள். இப்ப நான் வந்து தப்புன்னு ஒத்துக்காம இல்ல நான் போட்டது கரெக்ட்னு நீங்க டிஃபெண்ட் பண்ணலையே. கரெக்ட் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டா பரவாயில்ல ப்ரோ. ஆனா நான் இதுல வந்து இது மாதிரி பண்ணிட்டேன்ல, அப்ப அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் கான்வர்சேஷன் வந்து நீங்க திரும்பி ஏன் போட்டீங்க கேட்க முடியாது. நான் தப்புன்னு சொல்லிட்டேனே ப்ரோ. யாரு போட சொன்னாங்கன்னா எதுவும் கேட்டாங்க ப்ரோ? புரியல. இல்ல ப்ரோ, யாரும் போட சொல்லல. அவர்கிட்ட 4-5 சோர்ஸ் இருக்காங்க. ஒரு சோர்ஸ் சொன்னாங்க, அவர் போட்டாரு. இன்னும் 2-3 சோர்ஸ் பண்ணிருக்கா. வீக்கெண்டுக்குள்ள ஒரு 60 வந்துடாது வீக்கெண்டுக்குள்ள, அதுக்கப்புறம் ஒரு 90 வந்துடும் ஈஸியா. ஏன் கம்மியா சொல்றேன், இன்னும் ஒரு 100 கோடி சேர்த்து போனோமே சொன்னேன். பரணி ப்ரோ நீங்க தான் டிஎம் பண்ணி இவர் கூப்பிட்டு வந்தீங்களா இந்த கனியை? ஏங்க எனக்கு புரியவே இல்லைங்க, எனக்கு யாருமே தெரியாதுங்க இந்த ஸ்பீக்கர்ல. நான் பேசுறதே ஒரு 4 பேர்த்து கூட, ஓகேவா? நீங்க தான் இவரை கூப்பிட்டு வந்தீங்களா, இவர் தான் ஆல் செட் பண்ணீங்களா? யாரையும் அவரெல்லாம் கூட்டிட்டு வரல. நான் இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு தடவை வந்தேன்னா இதே மாதிரி சுகுமார் ஒரு தடவை கலெக்ஷன் போட்டாரு. எப்பவுமே எல்லா படத்துக்கும் போட்டா பரவாயில்ல, செலக்டிவா ஒரு சில படத்துக்கு மட்டும் போட்டையில தான் ப்ரோ இந்த பிரச்சனையே வருது. ஒரே நிமிஷம் தலைவா, ஒரே நிமிஷம், சாரி ஃபார் இன்டரப்ஷன். மாவீரன் காலையில டிஎம்ல உங்கள்கிட்ட ஒன்று சொன்னனே, அதை பண்ணீங்களா இல்லையா? டிஎம்ல உங்களுக்கு கால் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே அப்படியே சுகுமார் தமிழ்நாடு கலெக்ஷன் சொன்னீங்கல்ல, இட்லி கடை, இதே டைம்ல மதராசி இதை விட அதிகமா பண்ணி இருந்துச்சு, அதையுமே சொல்லுங்க ப்ரோ. ஆமா டிஎன் தான். டிஎன் 3 நாள்ல 34.8 இன்ஸ்லாக் சோர்ஸ் போட்டிருந்தாரு. 3 நாள்ல 34.80 லட்சம் பண்ணுச்சு. அப்ப இதை விட அது அதிகமா தானே பண்ணுச்சு அந்த வீக்கெண்ட். சோர்ஸ் எல்லாம் நம்பல. இது நல்லா எல்லாருமே ட்ராக் பண்ண சோர்ஸ் ப்ரோ. இன்ஸ்லாக் கரெக்டா தான் போடுவாரு. சரி இப்ப கனி, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைன்னு இல்ல ப்ரோ, நான் சொல்றது என்னன்னா, மதராசி இதை விட வீக்கெண்ட்ல அதிகமா பண்ண கலெக்ஷன் படத்துக்கே யாருமே இந்த ட்விட் எல்லாம் போடல, தேர்ட் ஹையஸ்ட் வரும்னு சொல்லிட்டு. இப்ப இந்த படம் அதை விட 10 கோடி கம்மியா தான் போட்டுருக்கு. இல்ல லைன்ல இருங்க, சரி அப்படியே இருங்க, அப்படியே பேசுங்க. மதராசி ஹேஷ்டேக் போட்டு நான் மதராசிக்கு எதுவும் போடல அப்படின்னா நீங்க வந்துட்டு எனக்கு வந்து என்ன வேணா பேசுங்க, திரும்பி போட்டிருந்தாரு. அப்ப வந்து ஏன் கேட்டியா? ஒரு நிமிஷம் இரு நான் கேட்டேன். இதை விட அதிகமா கலெக்ஷன் பண்ண மதராசி படமே யாருமே போடல, தேர்ட் ஹையஸ்ட் வரும்னு யாருமே ட்விட் போடல, எந்த டிராக்கர்ஸும். ஆனா இந்த படத்துக்கு மட்டும் போடுறாங்கன்னா என்ன ரீசன்?
எஸ்கே வந்துட்டு 400 crore கிளப் வரும்போது நான் ஒரு 3 ட்வீட்டாச்சும் மினிமம் அதுக்கு போட்டிருப்பேன். சுகுமார் அது நீங்க சுகுமார் போய் உங்களை சொல்லல பாருங்க. சுகுமார், நீங்க போட்டீங்க. நான் கேக்குறது இன்னைக்கு எல்லா இல்ல ப்ரோ, டிராக்கர்ஸும் நீங்க நான் யாரு கேக்குறது ஒருத்தர் இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க என்ன பேச வரீங்கன்னா எஸ்கே படம் பண்ணா மட்டும் வந்து போட மாட்டீங்க, தனுஷ் படம் பண்ணா மட்டும் போடுற யாருமே அப்படின்னு போடல. இங்க சொல்றீங்களா? பாருங்க, அது நல்ல இதை விட வீக்கெண்ட்ல நல்லா கலெக்ஷன் பண்ண படத்தையே யாருமே தேர்ட் ஹையஸ்ட் வரும்னு போடாத போது இந்த படம் அதை விட கம்மியா பண்ணிருக்கு. ஆனா இது தேர்ட் ஹையஸ்ட் வரும்னு எப்படி போடுறாங்கன்றதுதான் என்னோட கேள்வி. இதே டைம்ல இதை விட 10 கோடி அதிகமா பண்ணிருக்கு ப்ரோ மதராசி. இது வந்து எல்லா சோர்ஸும் சொல்லியிருக்கு, ஒரு சோர்ஸ் இல்ல, எடுத்து பாருங்க. பிஎம்எஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, பிஎம்எஸ் டெய்லி ட்ராக் பண்ணிட்டு தானே இருக்கும். இதை விட 300K அதிகம் மதராசிக்கு, இட்லி கடையை விட. இதே நேரத்துல பையன் பாயிண்ட புடிச்சிட்டான். கேட்டா இந்த படத்துக்கு டிக்கெட் நியூல புக் பண்றாங்கன்றீங்க, ஏன் மத்த படத்துக்கெல்லாம் டிக்கெட் நியூல புக் பண்ண மாட்டாங்களா? இந்த படத்துக்கு மட்டும் தான் டிக்கெட் நியூல புக் பண்ணுவாங்களா? இட்லி கடை டிஸ்ட்ரிக்ட்லயும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் எப்படி ப்ரோ ட்ராக் பண்றது? இதுல மட்டும் தானே ப்ரோ 24 hours எவ்வளவு புக் பண்ணுதுன்னு ட்ராக் பண்ணி காட்டுது. அதுல அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தா அதையும் எடுத்துட்டு வந்துரும். பட் எல்லா படத்துக்கும் ஆட் பண்ணணும். அப்போ மதராசிக்கும் டிஸ்ட்ரிக்ட்ல டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மதராசிக்கு ஆஃபர் போடலன்னு நினைக்கிறேன், இதுக்கு தான் ஆஃபர். இதுக்கு மட்டும் ஆஃபர் போட்டிருக்காங்களா? சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. இல்லங்க, எங்க மதராசிக்கு ஆஃபர் போட்டாங்களா? யாருமே ஆஃபர் போட்ட மாதிரிலாம் சொல்லலையே. நான் உங்க சைடு சரி ப்ரோ, இப்பவும் கேக்குறேன் ப்ரோ. இப்போ அந்த 4 தமிழ்நாடு கலெக்ஷன் எவ்வளவுன்னு சொல்லுங்க ப்ரோ, ட்ராக் பண்ண சோர்ஸ் கரெக்டா. நான் 3 நாள்ல விடுங்க ப்ரோ, விடுங்க ப்ரோ. கனி ப்ரோ, நம்ம கலெக்ஷன் 2 படமே ஃபெயிலியர் படம் தான், எதுக்கு போய் சண்டை போட்டுறீங்க? விடுங்க. கலெக்ஷன் நம்ம நார்மலாவே பேச மாட்டோம் இந்த ஸ்பேஸ்ல. ஆஃபீஷியலா அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து போட்டாங்கன்னா அதை தான் ஷேர் பண்ணுவோம், மற்றபடி எதுவும் ஷேர் பண்ண மாட்டோம். நீங்க ஃப்ரீயா விடுங்க. அது ஓகே ஸ்மார்ட் பரணி. நான் சொல்றது என்னன்னா, பிஎம்எஸ்லயும் தெளிவா ஒண்ணு காட்டுது. இன்னமும் சொல்ல போனா இன்னைக்கு காந்தாரா லீடு எடுத்துருச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க போய் எல்லா தியேட்டரும் செக் பண்ணுங்க, காந்தாரா எவ்வளவு பெரிய லீடு எடுத்து ஓடிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இட்லி கடை வந்து தேர்ட் ஹையஸ்ட் வரும்னு எல்லாரும் போடுவாங்க. இதை நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா கரெக்டா போடுறாங்கப்பான்னு நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? தெரியாதா? எல்லாருமே தான் ட்ராக் பண்றோம் இன்னைக்கு. அது வந்துட்டு தமிழ்நாட்டுலன்னு சொல்லிட்டாரு, வந்துட்டு இருக்குன்னு. தமிழ்நாட்டுலயே பண்ண முடியாது ப்ரோ, தேர்ட் ஹையஸ்ட் எப்படி ப்ரோ வரும்? சரி, உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி இயர் எப்படி பின்னாடி இருந்து தேர்ட் ஹையஸ்ட்ங்க, நீங்க வேற. எல்லா தியேட்டர் ஓனரும் பின்னாடி இருந்து தேர்ட் ஹையஸ்ட்ங்க. எல்லா தியேட்டர் ஓனரும் எண்ட் ஆஃப் தி இயர் வந்துட்டு அவங்க தியேட்டர்ல பண்ண டாப் 10 மூவிஸ் போட தான் போறாங்க. அப்போ ரிசல்ட் வரதான். அப்ப தெரியும். அப்ப எல்லா ட்ராக்கும் தெரியும் ப்ரோ. அப்ப ஃப்ரீயா விடுங்க. இப்ப ஏன் நீங்க இல்ல அப்ப கொஞ்சம் அதிகமா தான் ப்ரோ வரும், ஏன்னா செலக்டட் தியேட்டர்ல தானே இந்த படம் போட்டிருக்காங்க. இல்ல புரியல, எல்லா பாப்புலர் தியேட்டர்லயும் போட்டிருக்காங்கல்ல மாட்பரணி. இப்பவும் சொல்றேன், நம்ம பேசுவோம். இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும். இட்லி கடையை விட தமிழ்நாட்டுல காந்தாராவோட கலெக்ஷன் அதிகமா இருக்க போதா இல்லையான்னு பார்க்க தானே போறீங்க. எந்த படம் நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே காந்தாரா கலெக்ஷன் இட்லி கடையை விட அதிகமா தமிழ்நாட்டுல பண்ணும் ப்ரோ. நோட் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை வந்து பேசுவோம். ஒரு நிமிஷம், எனக்கு போக பார்த்தா நிறைய பெரிய ஸ்டார்ஸ் படத்தை விடையே காந்தாரா அதிக கலெக்ஷன் தான் பண்ணும் தமிழ்நாட்டுல. அடிக்கும் ப்ரோ. ஆமா, அப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கும்போது இதை தேர்ட் ஹையஸ்ட்ல வந்து சொருவுறதுக்கு என்ன ரீசன் கேக்குறேன். காந்தாராவே தேர்ட் ஹையஸ்ட் வரும்ன்றேனா? சரிங்க, எல்லாம் போட்டாங்க, அது ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அதை விடுங்களங்க. ஏங்க அதையே புடிச்சு பேசிட்டு இருக்க? விடுங்க ப்ரோ. அவங்க ஹையஸ்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, நமக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்ல. இல்ல கனி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு சொல்லுங்க. அவங்க போஸ்டர் எல்லாம் போட்டது ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி குடும்பங்கள் எல்லாத்தையும். இல்ல விஷால் ப்ரோ, அது யாரும் கிடையாது. அந்த வருஷத்துல யாரு ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுதான் அங்க இருக்கும். அவங்களுக்குன்னு தனியா அடையாளம் எல்லாம் கிடையாது. அது அந்த கேங்கு தான், விட்டுருங்க. இந்த தேர்ட் ஹையஸ்ட் இந்த படம் தான் வருதுன்னு ஒரு கேங் போடுது, அது எந்த கேங்கு? எந்த கேங்கும் இல்ல, ஒரு கெஸ் பண்றாங்க, மேபி போடுறாங்க. ஐயா வருந்தாயா போட்டிருக்காங்க, வந்துருச்சுன்னு போட்டாங்களா? இல்ல வரலன்னா அதுக்கப்புறம் வந்து கேளு. அதாவது மதராசி வந்து 100 கோடி இதே 3வது நாள் 2வது நாளும் 3வது நாள் போட்டாரு. அன்னைக்கே வந்து 100 கோடி வந்துருச்சான்னு கேட்டிருந்தா இன்னைக்கு நீ கேள்வி கேட்கலாம். அன்னைக்கு நீங்க வந்து கேட்காத போது நடந்துருச்சு. அதுதான் அதுக்கப்புறம் நடந்துருச்சுல. இது நடக்கலன்னா வந்து கேளு. இன்னைக்கே வந்து கதை நடக்கலன்னா வந்து கேக்குறேன்னா சரி ஓகே. துர்காஷ்டமி இன்னைக்கு ஏன் வர? துர்காஷ்டமி இன்னைக்கு வா போ. சரி ஓகே நடந்தது அதுக்கப்புறமா வருவோம். அப்பவா இப்பயா வர? துர்காஷ்டமி இன்னைக்கு வர. ஆனா சுகுமார் தான் டெலீட் பண்ணிட்டாரு அந்த ட்வீட். ஏன்னா இவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல. ஏன்னா இவர் கரெக்டா அது தப்புன்னு நினைச்சு டெலீட் பல்தான். அந்த இவரோட சம்பளம் இவர் கம்மியா தானே வாங்கியிருப்பாரு. பேர் என்னது, லோகேஷ் கனகராஜோட. லோகேஷ் கனகராஜோட இந்த டைரக்டர் எல்லாம் கம்மியா தானே வாங்கியிருப்பாரு. எந்த டைரக்டர் ப்ரோ சொல்றீங்க? எனக்கு புரியல, சொல்லுங்க. காந்தாரா டைரக்டர் சம்பளமே வாங்கல ப்ரோ, சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணலாம்?
ப்ரோ அவர் ப்ராஃபிட் ஷேரிங் ப்ரோ. அவருக்கு ப்ராஃபிட் படம் ஷேரிங் 300 கோடி, பண்றாங்க ப்ரோ. படம் 400 கோடி வந்து அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஒரு அளவுக்கு நல்ல ஷேரிங் வரும். அது தெரியும் இந்த படம், ஏன்னா என்ன ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு இந்த படத்துல. ஒரு 5 வருஷம் இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்கேன்னாரு. அதனால வந்து இதுக்கு ஒரு சம்பளம் வாங்கிட்டு கண்டிப்பா ஒரு ஓடுன்னு ஒரு ஷியோர் ஷாட்டா ஒரு நம்பர் வாங்க. மோஸ்ட்லி இப்பெல்லாம் ப்ராஃபிட் ஷேரிங் தான் போறாங்க. சம்பளத்தை விட டபுள் மடங்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. எப்படி ஏன்னா பார்த்தா அவர் வந்து ஒரு இந்த படத்துக்குன்னு ஒரு அமௌண்ட் பேசிட்டு இந்த படம் அவர் எதிர்பார்த்ததை விட வந்து இது வந்து ஒரு 10 மடங்கு ஓடிடுச்சுன்னு வச்சுங்களேன். அது வந்து அவர் உழைப்பு. ஏன்னா அவர் ஹீரோ மட்டும் இல்லை இந்த படத்துக்கு, டைரக்டர், இந்த படத்தோட விஷனே அவர் தானே. அதான் ப்ராஃபிட் ஷேரிங் போட்டாரு. லாஸ் ஆனாலுமே வந்துட்டு அவருக்கு சம்பளம் வந்து கம்மியா தான் வரும். அந்த மாதிரி தான். அடுத்த படத்துல இருந்து லோகேஷ் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் தானா? அவர் பத்தி அங்க இப்ப பேசிக்கிட்டு விடுங்க. ப்ராஃபிட் ஷேரிங்லாம் இல்ல ப்ரோ, சேலரி தான். ப்ராஃபிட் ஷேரிங்லாம் போக மாட்டாங்க. அட்லி படம் ப்ராஃபிட்னாங்க இல்லையா? அவ்வளவு பட்ஜெட் வச்சுட்டு ப்ராஃபிட் ஷேரிங் விஷால் ப்ரோ? இல்லங்க, அந்த படம் பட்ஜெட்டா இருக்கும்ன்றீங்களா? தெரியல, அது ஃபுல்லா இன்வெஸ்ட்மென்ட். இல்ல இது விஷால் ப்ரோ அவங்க 3 பேர் சொன்னது வந்து சேலரி பிளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்னு தான் சொல்லியிருந்தாங்க. பராசக்தி ப்ராஃபிட்னு கேள்விப்பட்டேன். இல்ல பராசக்தி ப்ராஃபிட் ஷேரிங் தான். இது நீங்க அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அட்லிக்கு வந்து அட்லிக்கும் இவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் ஆஃப் சேலரி பிளஸ் ப்ராஃபிட் ஷேரிங். ஓஹோ. இங்க ஒரு போயிட்டாரா கனி? சரி, ஓகே. 100 crore போட்டதா ரொம்ப ஓவர். எதுக்கு? அவர் ஒரு பிளானோட வந்தாரு. அந்த பிளான் இதுவாகணும், அதுக்குதான் அவர் வந்தாரு. இல்ல கையிலே பாயிண்ட வச்சுக்கிட்டு சும்மா வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு துர்காஷ்டி மணி வர வரைக்கும் வெயிட் பண்ண விடுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்ல இந்த டிபி இருக்காது. அப்ப வேற ஏதாவது படத்தோட டிபி வச்சிருப்பாப்லன்னு நினைக்கிறேன். இல்ல அதுதான் பரணி ப்ரோ, அந்த டைம்ல நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க, உங்க பட டிபி தான் இருக்கும். பராசக்தி இது வேறயா? ரைட். எனக்கு சுமார் ப்ரோ இன்னைக்கு பிளான் பண்ணி பரணி தான் கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சுமார் ப்ரோ உங்க மேல ஸ்ட்ரைட்டா இதை பேச முடியாதுன்ட்டு பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாரு. ஒரு நிமிஷம், சுகுமார் ப்ரோட்ட டைரக்டா பேசுறதுன்னா நான் போன் பண்ணியே பேசிக்குவேன். இன்னும் எல்லா ட்ராக்கர்ஸும் போட்டாங்க, நீ மட்டும் ஏன் போடல? அது எஸ்டிக்கு செய்யற துரோகம் இல்ல. பரணி நேர்மையின் பக்கம் நிப்பாரு. நான் எனக்கு இப்போ அது சரியா படல. ஆனா போடாம தப்பு பண்ணிட்டீங்க. அவரு போடுவாருங்க. அவரு எந்த ட்வீட் கொடுத்தாலும் போடுவாரு. அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து வெளிப்படையா ஸ்பேஸ்ல பேச முடியாது. அது பேசாதனால நீங்களே புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே புரியும். அது வேணுங்கனே திருப்பி திருப்பி நோண்டி கேக்குறது. அதுதான் இல்ல அது வந்துட்டு என்னோட விஷயத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். மத்தவங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பல. நான் டெலீட் பண்ணேன்னா அதுல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது வந்து நான் அதை நோட்டீஸ் பண்ணல. இல்ல ஒண்ணு வந்து நீங்க ஆமா அப்படித்தான் சொல்லியிருந்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணலாம். நீங்களே இல்லன்றீங்க, இல்ல தெரியாம போட்டேன்றீங்க. அதுக்கப்புறம் ஆர்கியூ பண்றதுல என்ன? இல்லங்க, அவர் கனி அவர் வேற ஒரு ஜோன்ல வந்தாருங்க. தெரியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைமே பார்த்து போட்டேன். நான் வந்துட்டு சென்னைக்கு நான் வந்து கிளம்பணும்பா. நான் 4 மணிக்கு கிளம்பணும்பா. இப்பதான் இன்னும் சென்னைக்கு வீட்டுக்கே ஒன்னும் போய் சேரல. நான் 5 நாள் லீவா, செம டிராபிக், காலெல்லாம் வலி எடுத்துன்னு இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் நினைக்கிறேன் வீட்டுக்கு போய் சேர. நான் அந்த டிரைவிங் மோட்ல இருக்கும்போது அது அப்படியே போட்டுட்டேன். நான் வெரிஃபை பண்ணல பெருசா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கால் வந்தது, ஏதோ நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தேன், நிறுத்திட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒரே பஞ்சாயத்தா போச்சு. அதுக்கப்புறம் டிலீட் பண்ணிட்டு சரி இதுல என்ன இருக்கு, மிஸ்டேக் ஹேப்பன்ஸ் தான், எல்லாருக்கும் நடக்கும் தான். இது நம்ம வந்துட்டு இது இல்ல அப்படின்னு இப்ப இது மாதிரி பெரிய சேனல் போய் கேட்க முடியுமா? இப்ப பாலிமர்லாம் வந்துட்டு ஒருத்தர் வந்து இறந்துட்டான்னு போட்டு அப்புறம் ஃபேக்குன்னு போடுவாங்க. பாலிமர்னு இல்ல, பெரிய பெரிய சேனல்ஸே வந்துட்டு இது மாதிரிலாம் நடந்திருக்கு. எல்லாருக்குமே இது நடக்கதான் செய்யும். இது வந்து நம்ம வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம திரும்பி வந்துட்டு நம்ம அதே ஸ்டாண்ட்ல நின்று இல்ல அதை நான் வெரிஃபை பண்ணுவேன், நான் ப்ரூஃப் பண்ணுவேன், நான் வந்து இது கண்டிப்பா இது பண்ணுவேன் அப்படின்னு நின்னாதான் வந்து இது பண்ணணும்.
அவர் இது விட்டுட்டு திரும்பி வந்து எல்லாரும் போட்டிருக்காங்கன்னா அது திரும்பி சொல்றேன், டெலிட் பண்ணவங்களுக்கு அது ரியலைஸ் பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணாதவங்க ரியலைஸ் பண்ணல, அவ்வளவுதான். சரி ஓகே, அடுத்த டாபிக் போலாமா? பரணி ப்ரோ, நான் இருந்தாலும் தப்பு பரணி ப்ரோ, நீங்க பண்ணது ஆல் செக் பண்ணி பரணி ப்ரோ, இதுக்கப்புறம் நீங்க ஃபாஸ்டா பேசணும், சரியா? இல்ல விஷால் ப்ரோ, புரியல, எனக்கு எப்படி பேச வருமோ அப்படிதாங்க பேச முடியும். நான் ஒரு வாரம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் ஸ்லோவா பேசிட்டு இருந்தேன், ஒத்துக்கிறேன். இல்ல அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு நார்மல் ஆகணும். நிறைய பேர் கமெண்ட்ல என்கிட்ட கேக்குறாங்க, போன் பண்ணி எல்லாம் கேக்குறாங்க, அதை விட்டுருங்க. போன் பண்ணி கேக்குறாங்க, அவர் அப்படிதான் பேசுவாருன்னு சொல்லிட்டு போயிருங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல அவர்கிட்ட வந்து கேட்டுக்கங்கன்னு சொல்லிருங்க, முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும், எனக்கு எப்படி பேச பிடிக்குதோ அப்படிதான் விஷால் ப்ரோ பேச முடியும். நான் பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தலைவா. அப்ப ஃப்ரீயா விடுங்க, பேசுங்க ஜாலியா. சரி, ஒரு பாட்டு பாடுங்க. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, வேணாம் இதை ஏதாவது போட்டு கட் பண்ணி கலாய்க்கிறதுக்காக வேணாம். நீங்க இங்க இருக்கீங்க, இன்னைக்கு பிக் பாஸ் பாத்துருக்கணுமே நீங்க. நான் பிக் பாஸ் தான் பாத்துட்டு இருந்தேன், ஸ்பைஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே பிக் பாஸ் தான் பாத்துட்டு இருந்தேன். இது ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண போறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன பெருசா பண்ணிட போறாங்க, ஏதோ ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க, ஸோ அது என்னன்னு பார்ப்போம். 20 பேர் போறதுனால கண்டிப்பா வந்து இன்ட்ரோடக்ஷன் வீக்கா வீக்லி 2 எவிக்ஷன் வைப்பாங்கன்னு தோணுது நிறைய வீக்ல. நிறைய பேர் போயிட்டாங்க உள்ள பரணி, நிறைய பேர் போறாங்களாமே. ஆமா நான் நிறைய பேர் போயிருக்காங்க. எப்படி இருக்க போதுன்னு தெரியல, அதுவும் இல்லாம புது இடம் வேற, ஸோ புது இடத்துல தான் செட்டப் பண்ணிருக்காங்க. வைல்ட் கார்ட்ல வந்துட்டு பயங்கரமா ரொம்ப லக்ஸரியா தெரியுது செட் எல்லாம், முதல் பிக் பாஸோட எல்லாம். ஏங்க இவிபில தான் கார்ட்ல போக உள்ள வாய்ப்பு இருக்கு அதிகமா. இல்ல விஷால் ப்ரோ, இவிபில ஒரு இதுல தான் எப்பயுமே பர்டிகுலர் அங்கதான் போடுவாங்க. அந்த இடத்துல தான் மலையாளம் பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு. நான் மலையாளம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா எனக்கு அக்டோபர் 5ன்னு சொல்லி 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லும் போதே வந்து எனக்கு டவுட்ஃபுல்லா தான் இருந்துச்சு, இது நடந்துட்டு இருக்கே அப்படின்னு. நான் அப்பயே போட்டேன், குட்டி சொன்னாருன்னு அப்பயே சொன்னா இல்லையா? ஆமா நான் நம்பல அப்பெல்லாம் சீரியஸா, ஏன்னா வந்துட்டு இது நடந்துகிட்டு இருக்கு, இங்கதானே எப்பயும் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனா வந்து இப்போ ரெண்டுமே நடக்குது. எனக்கு மலையாளம் பிக் பாஸ் நான் ஃபாலோ பண்றதுனால அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுல 1 hour எபிசோடு பார்த்துட்டு இதுல லைவ் ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் பண்ணும், அதுதான் போகும், பார்ப்போம். ஜாலியா லிட்டில் ஹார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆரம்பிச்சதுன்னு தெரியல, முடிச்சதுன்னு தெரியல. ரொம்ப தமிழ்ல இருக்காப்பா? தமிழ்ல இல்ல, தெலுங்குல தான் இருக்கு. அட போப்பா, டப்பிங் பண்ணுவாங்களா மாட்டாங்களா தெரியல. நானா இல்ல, நான் நல்லா தான் நமக்கு தெரியல, பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா எந்த வித ஒரு இதுவே இல்லாம ஒரு ஜாலியா போயிடுச்சு ப்ரோ. ரொம்ப எந்த விதமே பேசல, நல்லா இருந்துச்சு. பாட்டு இன்டர்வல் பிளாக் மஜா, அது மஜா எல்லாமே. வீடியோ சீக்வென்ஸ்ல சரியான குபீர், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலா பாட்டுலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பரணி ப்ரோ. எல்லா சாங்ஸ், அந்த வீடியோ சாங் மட்டும் இல்ல, அது இல்லாம படம் ஃபுல்லாவே சாங்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா போட்டிருக்கான் பையன் ஏதோ மகேஷ் பாபு ஃபேனா, மியூசிக் டைரக்டர் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் ஏதோ சூப்பர் அப்படி இப்படிலாம் ஏதோ ட்வீட் பண்ணிருக்காரு போல, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப ஜாலியா ஒரு மாதிரி சிம்பிளா. பார்க்காத ஸ்டோரியோ ஒண்ணும் கிடையாது. ஆமா இந்த மாதிரி எத்தனை பார்த்துட்டு, ஆனாலும் நல்லா இருக்கே, ஒரு மாதிரி ஃபிளேவர் நல்லா இருந்துச்சு. 2 மணி நேரம் ஜாலியா கொண்டு போயிட்டாங்க. ஆமா, அவங்கள எங்கேயோ பாத்துருக்கேனே, யார் அவங்க? அப்படியா, தெரியலையே. கத்தாயினியா நான் ஏதோ ஒரு படத்துல தங்கச்சி கேரக்டர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. தெரியலையா? எனக்கு ஞாபகம் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்கள அதுல. அப்படியா? ஓகே, இன்னைக்கு நைட்டு தான் இது பார்க்க போறேன், அதுவும் நல்லா இருக்குன்னா. ஏதோ லாஸ்ட் பஸ்ன்னு ஒண்ணு வந்திருக்கான். ஆமா கரெக்ட். இது எஸ், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப கூட வந்து மகேஷ் ப்ரோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சூப்பர். நாளான்னைக்கு வந்து காஞ்சூரிங் வருது. இந்த விஷால் என்ன சொல்லுங்க. ஹாப்பி சாரி, இந்த மாதிரி மேடி நெவன பார்த்தோம்பா தமிழ். வாங்க, என்ன பிரச்சனைனா வழக்கமா இது இல்லையா, இல்ல வழக்கமா ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணா நம்மளால பார்க்க முடியும். சொல்லுங்க.
இதுல வேற மாதிரி இருக்கேப்பா. அது வேற மாதிரி தானே இருக்கும். ஆனா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தானே போகுது. உங்களுக்கு போர் அடிக்காது, உங்களுக்கு நல்லா தானே போகுது. போர் அடிக்கல, ஆனா வேற மாதிரி இருக்கேப்பா, நல்லா இல்லையப்பா. நல்ல அண்ணா நீங்க இங்க பாருங்க, அதுதான்றேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு நிறைய படங்கள் போட்டு காட்டி உங்களை வந்துட்டு பக்குவப்படுத்த வேண்டியது இருக்கு. இருங்க உங்களுக்கு சொல்றேன், எல்லாத்தையும் நிறைய சொல்றேன். எப்படி ஒரு படத்துல விவேக்கு எல்லா படமும் போட்டு காட்டுவாங்களே அந்த மாதிரியா? ஆமா, உங்களை உண்மையாலுமே ஒரு பக்குவப்படுத்தணும். சில படங்கள் நீங்க பாக்கல. உண்மையிலே ஒரு பொண்ணும் ஒரு பையனும்னா வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பாக்குறதுக்கு, நம்மளுக்கே வந்து ஆஹா அப்பா அப்படின்னா. நீ என்ன சொன்ன, சோபிதா தான் இருக்கு. சோபிதா அவங்களோட அந்த ரொமான்டிக் சீன் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கேன். கார்ல வந்துட்டு இருக்க நீங்க பக்கத்துல குடும்பம் இருப்பாங்க, ஆனா இருந்தாலும் நீங்க இருக்காங்கப்பா, அன்னைக்கு அவங்க பாத்துட்டாங்கப்பா, அதனாலதான் சொல்றேன். என்ன எலவுடா இதுன்னு கேட்டாங்க, என்ன நான் பாத்துனுக்குற நீ அப்படின்னு. அதனாலதான் சொல்றேன், என்னப்பா இது என்னென்னமோ நடக்குதுன்னு. அண்ணா சரி, இது எப்படி சொல்றது இல்லன்னா, இப்போ நிறைய இந்த எனக்கும் அந்த உங்களை மாதிரியான ஒரு அவையான கருத்து இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா சில பிலிம்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அதையுமே ரொம்ப சூப்பரா எடுக்கிறானுங்கண்ணா. நீங்க செக்ஸ் எஜுகேஷன் சீரிஸ் பாத்திருக்கீங்களான்னு தெரியல, அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி மைண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு தெரியல. உங்களுக்கு மேட் இன் ஹெவன் பிடிக்கலன்னா பாதியில நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டேன். எனக்கு என்னன்னா ஒரு எபிசோட்ல லைட்டா வந்தா பரவாயில்ல, எபிசோடுமே வருதுப்பா அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. தமிழ் டப்பிங்ல இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து பாத்தீங்கன்னா. என்னது நெட்ஃபிளிக்ஸ்ல மான்ஸ்டர்ஸ்னு ஒண்ணு வந்திருக்கு, மான்ஸ்டர் அப்படின்ட்டு. ஆமா, மாவீரன் பாத்து. அது இல்ல, இது 8 எபிசோடு. ரத்தங்கள் பாய்ச்சி ரத்த ஆறு ஓடிட்டு இருக்குன்னாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, ஆமா ஆமா நீங்க சாப்பிடுறப்ப பார்த்தா இட் வில் பி நைஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ ட்ரை டு வாட்ச் திஸ் while you eating. நீங்க சாப்பிடுறப்ப ட்ரை பண்ணுங்க, இட் வில் பி நைஸ். நேத்து தான் மாவீரன் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சீரிஸ் நல்லா தான் இருக்கும், ஒரு மாதிரி ரத்தங்களா இருக்கு அப்படின்னாங்க. நீங்க ஒரு பொண்ணும் பையனும் பண்ணா நல்லா இருக்கும் இப்ப சொன்னீங்களா, ஒரு பையனும் பொண்ணும் பண்ணா இல்லப்பா, நான் சொல்றது ரொமான்ஸ் அப்படி இல்ல ப்ரோ. இதுல பணத்தோட பண்ணிட்டு இருப்பான். ஆமா, ஒரு சீரியல் கில்லர் பத்தின ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னாங்க. பிரகாஷ் ப்ரோ வந்துட்டாரா? அண்டர் அவர் தான் போட்டிருந்தாரு பிக் பாஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எஸ் பாஸ்கர் இது போட்டிருந்தாரு. மை ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் கனி அப்படின்னு போட்டிருந்தாப்ல. ஆமா, அவருக்கு எப்படி கனி தெரியும் தான் நான் பாக்குறேன். அவர் கொக்கு வித்து கோமாளியே பார்க்க மாட்டாரு. அவங்க பொன்னியின் செல்வன் ஆடியோ கேட்டிருக்கலாம். ஓ ஓகே, அதனால ஃபேனா இருப்பாரு. தெரியல, எனக்கு சொல்றேன். அமைதியா இருக்கு. எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இல்லண்ணா, எனக்கு அவங்கள குக்குத்து கோமாளி மூலியமா தான் தெரியும். பொன்னியின் செல்வன் கதை அவங்க சொல்லி நான் கேட்டேன். சொல்றேனே, உங்களுக்கு பொன்னியின் செல்வன் தெரியும், அவன் கதை சொன்னது தெரியல. அவங்க வந்து டைரக்டரோட ஒய்ஃப் அப்படிங்கிறது தெரியல, டைரக்டர் திருவோட ஒய்ஃப்ங்கிறது தெரியல. குக்குத்து கோமாளின்னு தான் உங்களுக்கு. இல்ல அதான் சொல்றேனே, எனக்கு அது தெரியாதுன்னு சொன்னீங்க. ரைட்டு, போயிட்டு போது விடுங்க. இன்னைக்கு என்ன டாபிக் போயிட்டு இருக்கு? ஒண்ணும் இல்ல, இந்த பிக் பாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரச்சனை ஒண்ணு போச்சு. உள்ள போனவங்கல ஒரு கண்டெஸ்டன்ட் வந்து நம்ம பல்தானோட ஒய்ஃபோட நெய்பர். யாரு பேரை சொல்லுங்க? மஞ்சுநாதன். கொங்கு மஞ்சுநாதன். கோவை மஞ்சுநாதன், கொங்கு மஞ்சுநாதன் எல்லாம் ஒண்ணுதானே? சரி, அப்படி இல்ல, கொங்குங்கிறது கொங்கு மண்டலம், கோவைங்கிறது கோவை மட்டும். சரி, போயிட்டு பிக் பாஸ் மட்டும் தான் பேசிட்டீங்களா, இல்ல வேற ஏதாவது டாபிக் இருக்கா? இல்ல என்ன டாபிக், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எல்லாம் சண்டை எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. சண்டை வரைக்கும் போட்டாச்சா? சரி ரைட்டு. என்ன வேற என்ன டாபிக் போலாம்? எந்த ஸ்பாயிலர் எல்லாம் பேசி முடிச்சாச்சா? அடுத்த கேம் விளையாடலாமா? இல்ல எதுனாலும் ஓகேண்ணா. இந்த லாஸ்ட் பஸ் 35 நிமிஷம் இருக்கு. சரி, அப்ப ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு கேம் விளையாடலாமா சுகுமார் ப்ரோ? பிரகாஷ்ண்ணா, நீங்க இது டீமான் ஸ்லேயர் எவ்வளவு பாத்தீங்க? எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. AK64 வந்துட்டு இப்ப அவர் ரேஸ் ஷெட்யூல் விட்டதுல இருந்து ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு டபுள் சாட்டிஸ்பாக்சன், எல்லாருக்கும் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் ஆயிடும். ஒன்றும் இல்லை, நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாம் சொல்லலாம். நாளைக்கு விசாரிச்சு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சது வரையும் சொல்லுங்க. அக்டோபர் எண்டு வந்து இந்த மாசம் இதான் அக்டோபர், இந்த எண்டு வந்து ஷூட்டிங் ஆரம்பம்.
நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எல்லா மற்ற கேஸ்டிங்லாம் கலந்துக்கிறாங்க. இவர் நவம்பர் கடைசியில இவர் கலந்துக்கிறாரு. டிசம்பர்ல அந்த ஒரு 15 நாள் என்னமோ ரேஸ் போறாரு போல இருக்கு. அந்த 15 நாள் கேப்ல வந்து திரும்ப வந்து இந்த இவங்க டேட்டு போட்டிருக்க இதுக்கு மட்டும் அவர் போறாரு போல இருக்கு, லீவ் போட்டுட்டு. மற்றபடி இவர் போர்ஷன் வந்து ஆதிக்கு வந்து தனித்தனியாக பிளான் பண்றாரு போர்ஷனை வந்து டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு. மற்ற அதர் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சீனை அது வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு, ரேஸுக்கும் சினிமாக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஏன்னா வந்து விட்டுட்டு போயிட மாட்டாருங்கிறது கெஸ். நாளைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். இப்போதைக்கு எனக்கு கெஸ்ட் மட்டும் சொல்றேன். ஏன்னா இங்க ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. நாளைக்கு என்கொயரி பண்ணிட்டு செக் பண்ணிட்டு பிரகாஷ் சொல்லுவோம். புரியுது. இப்போ உங்க கெஸ் படியானா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்லண்ணா அப்படி இல்ல பண்றது, ஆனா பட் ஆனா போயிட்டு அவர் போயிட்டது. சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ரேஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், சினிமா பழக்கமாயிருச்சு. இல்ல அது இருக்காரு, ஆதிக்கு அது பழக்கமாயிருச்சு. இவருக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன கமிட்மெண்ட்னா, இப்ப ராகுலுக்கு அவரு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த கமிட்மெண்ட் என்னன்னா, அக்டோபர் மாசம் நவம்பர்ல ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பேஸ் பண்ணி தான் ராகுல் வந்து ஃபைனான்ஸ் திரட்டுறது, மற்ற படங்கள் நிறைய படங்களை வேணாம்னு சொல்லியிருக்காரு ராகுல். அதாவது இந்த ஒரு படம் தயாரிக்க போறதுனால அவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதா இருந்த பல படங்களை வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப கூட ரீசெண்டா டியூடு கூட அவர் வந்து ரிலீஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டில். ஏன்னா அவர் தான் ரிலீஸ் பண்றாரு. இன்னும் 10 நாள்ல ரிலீஸ் ஆகிற படம். என்ன 10 நாளா, 17ஆம் தேதினா இன்னைக்கு தேதி வந்து 5 ஆயிடுச்சு இல்ல. அப்ப இன்னும் ஒரு 12 நாள்ல ரிலீஸ் ஆகிற படத்தையே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிருக்காருன்னா, அவர் எல்லாமே முழு பணமும் இங்க இறக்கறனாலதான். அப்ப அவரோட கமிட்மெண்ட் இருக்குல்ல, எல்லாத்தோட கமிட்மெண்ட்டும் இந்த ஒரு படத்துல இருக்குன்னா, இவர் அதுக்கேற்ற மாதிரி பிரேக், அதாவது இவர் ஷெட்யூல் ஆதிக் டேக்னு சொல்லிட்டாரு, இந்த ஷெட்யூல்ல போறோம் அப்படிங்கிறது. அது அதுக்கேற்ற மாதிரி ஆதிக் பிளான் பண்ணிக்காரு. ஏன்னா இப்ப இனிமேல வந்து அவர் உடம்பு குறைக்க போறது கிடையாது, இதே உடம்பு தான். ஏன்னா ஏற்கனவே நல்லா குறைச்சிட்டாரு. இந்த உடம்பே ரேஸுக்கும் சினிமாக்கும் ஒரு சேர பயன்படுத்துவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அது போக என்னன்னா, இப்ப வர ரேஸ்ல எல்லாம் எப்படின்னா, அவர் மட்டும் ரேஸ் பண்றது இல்லாம இந்தியாவில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரேசஸ், மெயின் ரேசஸ் எடுத்து வச்சிருக்காரு. அதுல முக்கியமா ஒரு 3 டாப் ரேசஸ் கணக்கு பண்ணிட்டாரு. நரேன் கார்த்திகேயன், அது இல்லாம ஒரு பட்டேல்னு ஒரு ஆளு, இவங்கெல்லாம் இவரே இல்லைனாலும் அடுத்தடுத்த ஆட்கள் ரேஸ் போறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி கரெக்டா ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன். சரி, எதுக்கும் நாளைக்கு நல்லா தெளிவா கேட்டுட்டு சொல்லுங்க. இல்ல அதான் சொன்னேன், நாளைக்கு காலையில கன்ஃபார்ம் பண்ணி கேட்டு சொல்றேன். நாளைக்கு நைட்டு ஸ்பேஸ்ல இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம் இருந்தேன். நல்ல சுமார் ப்ரோ கேட்டாரு. நாளைக்கு டீட்டெயிலாக பேசுவோம். அது என்ன ஷெட்யூல், என்ன பிளானு அப்படின்னு செக் பண்ணிட்டு ஒரு உறுதியான செய்தியா சொல்லுவோம். ஓகேண்ணா. ஓகே சரி. மற்ற எல்லாமே நீங்க இப்போ பேசி முடிச்சாச்சுன்னா ஒரு கேம் விளாடலாமா? ஸ்டார்ட் கேம், டைட்டில் கேம். வாங்கண்ணா. ஆனா ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் இல்லையே, பதில் சொல்றது நிறைய பேர் இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏத்துங்க மேல எல்லாரும். நாளைக்கு நாள் 10 பேர் இருந்தாதான். ஏன்னா இது வந்து இப்போ டைட்டில் நிறைய படப்படன்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு மாதிரி தான் நிறைய பதில் சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மாதிரி ஒரு கேமு, அது கனெக்ஷன் கேம். நம்ம விஜய் டிவில கனெக்ஷன் கேம் விளையாடுவோம்ல, அதே மாதிரி ஒரு கனெக்ஷன் கேம் தான் இது. ஆனா டைட்டில் வச்சு படப்படன்னு சொல்லிட்டு போற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 டைட்டில் சொல்லணும். அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் போற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டா விளையாடலான்னு பார்த்தா ஆனா ஸ்பீக்கர்ஸ் கம்மியா இருக்கு. நம்மளே டைம் சொல்லிட்டா நல்லா இருக்காது. அதனால நாளைக்கு எல்லாம் விளையாடுவோம். நாளைக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு இல்ல ஏன் காத்தடிக்குது பிரகாஷ்னா? நான் ஆடிக்கிட்டே பேசுறேன். ஆடிக்கிட்டே பேசுறீங்களா? ஒரு மாதிரி அந்த உட்காந்துட்டு பேசுறேன். எப்பவுமே உட்காந்துட்டு பேசாம கொஞ்சம் கூச்சிக்கிட்டு ஒரு இதை தொங்கிட்டு பேசுறேன், அவ்வளவுதான். சரி ஓகே. இல்ல காத்தடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்து. சுகுமார்ண்ணா, இதெல்லாம் தேவையில்லாத ட்வீட்னா, ஏன்னா அப்படி பண்ற? ஒருவேளை திவாகர் வின் பண்ணிட்டு வரோன்னு ட்வீட் பண்ணி வச்சிருக்காரு. இது இல்லப்பா டக்குன்னு இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா ரீசன் இருக்கு. கண்டென்ட் இல்ல சுமார் ப்ரோ, எனக்கு என்னன்னா ஒரே ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னா இப்ப நான் அந்த கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து போட்டிருந்தேன்ல, அப்ப அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, ஒரு ஆன்லைன் ஸ்டிப்பர் அவங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அப்படி ஆயிட்டாங்க. அவங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து இதுதான் திறமைன்னு சொல்லி நம்பிக்கிட்டு வீடியோ போடுற இவங்கெல்லாம் பிக் பாஸ்க்கு செலக்ஷன் பண்றாங்க. அப்புறம் ரெகுலரா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. போன வாட்டி அப்படிதான் ஒருத்தர் லெட்டர் படிக்கிறாரு, டிபி முடிச்சு செலக்ஷன் பண்ணாங்க. இப்படி இன்ஸ்டாகிராம்ல கரெக்டா பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஒர்க் பண்றவங்கள தாண்டி இது மாதிரி ஜஸ்ட் ஒரு அட்டென்ஷனுக்காக பண்றவங்க தான் உங்களுக்கு வந்து நீங்க ரீச் கிடைக்கும், இவங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு தளம் அமைச்சு கொடுப்பாங்க வளர்றதுக்கு, ரீச்சுக்கு. அப்படின்னா எல்லாரும் அதே மாதிரி இறங்கி நான் சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க ரியாலிட்டி ஷோல அதுவும் குறிப்பா ஒரு சில சேனல்கள் பண்ணி வின்னர் அனௌன்ஸ் பண்றது எல்லாமே வந்துட்டு கார்பரேட் ரீசனுக்காகவும் விளம்பர ரீசனுக்காகவும் மட்டும்தான் தவிர இன்னைக்கு திறமைகள் பார்த்து ரீசன் வந்து யாரும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்ல வரேன். அதுவும் இல்லாம எந்த பிக் பாஸ் இல்ல எந்த
செலக்ட் பண்றாங்கல்ல, செலக்ட் பண்ற ஆட்களே நீங்க சோசியல் மீடியால பிரபலங்கிறது ஓகே. ஆனா சோசியல் மீடியா எந்த வகையில பிரபலமாகறாங்கன்னு இருக்குல்ல. இப்ப நீங்க அடுத்த பிக் பாஸ்க்கு தமிழ் வாணியை கூப்பிட்டீங்களா? அது பேர் தமிழ் வாணி ஆமா தானே ஆமா பேரு. ஐயோ மாத்திக்கிட்டு சொல்லி காப்பிரைட் வரும்போது போச்சு அந்த வீடியோக்கு, அவ்வளவுதான். வாரக்ஸ்ல இருந்து காப்பிரைட் இல்ல வரப்போகுது. வரப்போது வாரக்ஸ்ல இருந்து காப்பிரைட் பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் காப்பிரைட் கொடுக்குறாங்க. நீங்க பேரை சொன்னாலே காப்பிரைட் வரும். நீங்க என்ன போங்க. ஜஸ்ட் ஒரு பேர் சொன்னா ஒரு பேர்ல எல்லாம் வந்துருது. யூடியூப்ல தானே இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. பரணி அதை மட்டும் மியூட் பண்ணிடு பரணி. பண்ண முடியும்ல பரணி, இல்ல இல்ல ஆக்சுவலா பிரகாஷ் நான் இல்ல நான் சொல்றேன், நீங்க சொல்றதெல்லாம் வேலிட் பண்ண இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் இப்போ வந்துட்டு அந்த டைம்ல பிக் பாஸ் ஸ்டார்டிங் டைம் மீன்ஸ் பிக் பாஸ் அந்த ஆரம்பிக்க போற டைம்ல அந்த டைம்ல யாரு ட்ரெண்டிங்கா இருக்காங்கன்னு இன்ஸ்டாகிராம்லயும் சரி இல்ல யூடியூப்லயும் சரி 2-3 பேர் எடுத்து உள்ள போட தான் செய்வாங்க. ஏன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரீச் கண்டென்ட். அது வந்துட்டு நீங்க எந்த மலையாளம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல தெலுங்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல வந்துட்டு வேற எந்த ஹிந்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த டைம்ல சென்சேஷனா இருக்கிற யாரையாவது வந்துட்டு போடதான் செய்வாங்க. அவங்க எப்படி பிரபலம் பண்ணாங்க என்ன இதெல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு கண்டஸ்டன்ட், அதை எடுத்து போடதான் செய்வாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்துட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி. இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி இப்படிதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். உள்ள போய் அதுதான் பண்ண போறாருன்னு தெரியும். பட் ஆனா இன்னைக்கு அவரை வச்சு மட்டுமே வந்துட்டு 2-3 கண்டென்ட்ல வீடியோ வரலையா? அது இப்ப எல்லாரும் போடுறாங்களா, அது அவங்களுக்கு விசிபிலிட்டி ரீச் தான். இப்ப நானே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், அது அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி ரீச் தான். அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் வந்து கொஞ்ச நாள் வச்சிருக்க பார்ப்பாங்க இவங்க எல்லாத்தையுமே. அந்த ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு ஒரு பூஸ்ட். ஒரு உதாரணம் சொன்னீங்களா, இப்ப அரோரா சின்க்ளேரா அவங்களுக்கு என்ன உதாரணம் சொல்லுவீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? இப்ப இதே மாதிரி அடுத்த கட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ன உழைச்சி, இப்போ விசால் எடுத்துக்கலாம். விசால் வந்து 100 days ஃபிலிம் அப்படின்னு ஒரு மாரத்தான் நடத்துறாரு. அந்த படங்களை பத்தி விளக்கம் சொல்றாரு, ஒவ்வொரு ஜானர் எடுத்து கொடுக்குறாரு, அவர் உழைக்கிறாரு. அடுத்து அந்த படங்களுக்கு நீங்க என்ன வேணா ரியாக்ட். இப்ப மணிசார் பத்தி இவரு மணிசார்னு உங்களுக்கு சும்மா இருக்கும். அதையும் மீறி அவர் வந்து தொடர்ச்சியா வந்து அதை வந்து நம்ம தன் எடுத்துக்கொண்ட முடிவில் முற்றிலும் மனம் தளராத விக்ரமாதித்யங்கிற மாதிரி அவர் நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவாகி போயிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி 100 நாட்கள் உழைப்பு போட்டு ஒரு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி இவங்க மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ரீச் இருக்கு. அவங்கள மாதிரி நம்ம போறது பெஸ்ட் நினைப்பாங்களா யங்ஸ்டர்ஸ்? விசால் மாதிரி வரலாமா இல்ல வந்து அரோரா சின்க்ளேர் மாதிரி வரலாம்? இது என்னடா இது? ஆனா வந்துட்டு நீங்க இல்ல ஒரு நிமிஷம் விட்டு விட்டு கேக்குது, அரோரா சின்க்ளேர் கேக்குது, ஆடாம பேசுங்க, விட்டு விட்டு கேக்குதுண்ணா. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. பட் அந்த மாதிரி வந்துட்டு 1-2 கண்டஸ்டன், மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு உழைப்பால வந்தவங்க தான். ஓகேவா? நீங்க அப்ப வந்துட்டு அந்த 2 பேர்த்த உதாரணமா பார்க்காம மத்த 18 பேர் உதாரணமா பாருங்கன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். நீங்க 18 பேர் சொன்னீங்கல்ல, அந்த 18 பேர்ல சமூக வலைத்தளத்துல இருந்து வந்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கறதான் முக்கியம். சமூக வலைத்தளத்துல இருந்து வந்தவங்கள சமூக வலைத்தளத்துக்காரங்க அவங்கதான் உதாரணமா பார்ப்பாங்க. மத்த 18 கனியை வந்து நான் கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்சு யார உதாரணமா யார் எடுத்துக்குவா அப்படின்னா சோசியல் மீடியால இருக்கவங்க சோசியல் மீடியால இருந்து மேல போனவங்களா உதாரணம் எடுத்துக்குவாங்க. இப்ப முன்னாடி வந்து யார் யூடியூபர்ஸ் யார யூடியூப் ஆரம்பிக்கணும் யார உதாரணம் எடுத்துவாங்கன்னா டீஸ்பர் சாந்தியோ ப்ளூ சொட்ட மாதிரி தான் ஃபர்ஸ்ட் உதாரணம் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வளர்ந்துருக்காங்க. ஓகேவா? என்ன நானும் யூடியூபர் அப்படிங்கிறது என்ன யாரும் உதாரணம் எடுப்பாங்க? 1000 வியூஸ் கூட வர யூடியூப் சேனல்காரன நீங்க யூடியூபரா எடுத்துப்பீங்களா? இல்ல நல்லா வளர்ந்து மேல இருக்கவன யூடியூபரா நீங்க யார் எடுப்பீங்க? உதாரணமா யார் எடுப்பீங்கன்னா நீங்க நெகட்டிவோ பாசிட்டிவோ யாரு மேல அதிகமா வளர்ச்சி இருந்தாலும் அவங்கள தான் நீங்க உதாரணம் எடுப்பீங்க. அப்ப நீங்க வந்து மேல போனவங்களை உதாரணம் எடுக்கிறாங்க, நீங்க தவறான பாதையில மூலமா மேல போனவங்க உதாரணம் எடுத்தீங்கன்னா இன்னும் அடுத்த கட்ட தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க, நீங்களும் அடுத்த பிக் பாஸ்ல வரலாம். பிக் பாஸ் 9 நடந்துட்டு பிக் பாஸ் 90 கூட வரலாம், 19லயும் வரலாம், 90லயும் வரலாம். ஆக மொத்தம் நீங்க இதுமே வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்படிங்கறதால செலக்ஷன் நான் சொல்றேன். நான் காலையில ட்வீட் போட்டதெல்லாம் அது காமெடிக்காக போட்டது, நீங்க பார்க்க கூட முடியாது. நம்மளாலாம் இருக்கிற நிலைமைக்கு நமக்கு இருக்க டெய்லி நம்ம 8 ஸ்பேஸ் போட்டுருவோம். அது போக வந்து நமக்கு டெய்லி ஒர்க்கு, வீக்கெண்ட் அது தனி ஒர்க்கு போயிட்டு இருக்கு. நம்ம ஒர்க்குலாம் பார்க்கலாம் முடியாது. ஆனா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவர்கிட்ட அப்ப பதில் சொல்ல முடியல, விரிவான ரைட்டப் எழுத முடியல என்னால, ஒர்க் இருந்த காரணனால. அவருக்காக இதை சொல்றேன். அவ்வளவுதான். அப்படி பார்த்தா இவங்க சீசன் 1ல இருந்தே அதுதானே பண்றாங்க. ஜூலி உள்ள வந்ததே அப்படித்தானே. அவங்க போராட்டங்கள பேர்ல
ஒண்ணு பண்ணாங்க. அவங்க அப்போதைக்கு ட்ரெண்டிங் பிளேயரு, எல்லா சமூக வலைத்தளம் நல்லா ஆனா பேசப்படுறாங்க. மாரியன் உள்ள அவங்க போயிட்டு அவங்களையும் கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. இல்ல விஷால் ப்ரோ, விஷால் ப்ரோ ஒருத்தவங்க இல்ல இல்ல ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ், நான் சொல்லல, நான் பட் இருந்தாலும் சொல்றேன், ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ் இருக்காங்க அவங்க நான் சொல்லிடுறேன். இல்ல பரணி, அது மாயிரம் சொன்னார்ல, இப்ப ஜூலி வந்து எடுத்தாங்கல்ல, கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா தான் இப்ப மாறி இருக்குங்கிற பிக் பாஸ். அப்ப இப்ப ஜூலி எப்படி இருக்காங்க அடுத்த விஷயம். ஆனா அவங்க அந்த பிக் பாஸ் வரும்போது வீர தமிழச்சி, ஜல்லிக்கட்டு போராளி அப்படிங்கிற அடையாளம், அந்த அதாவது அவங்க ஸ்டார்டிங்ல வரும்போது பாசிட்டிவ் மேல, அவங்க மேல பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 5 செகண்ட் கிளிப்புங்க காட்டுங்க, 10 செகண்ட் கிளிப்புங்க காட்டுங்கிற நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் அடுத்தது. அவங்க மேல இப்ப இருக்க நெகட்டிவ் இம்பாக்ட் வேற, அவங்க இப்ப போடுற காஸ்டியூம் வேற, இப்ப இருக்கிறது வேற, இப்ப போடுற அந்த நெகட்டிவ் விஷயத்துக்கே நம்ம போக விரும்பல. அவங்க ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பண்ணப்ப எப்படி செலக்ஷன் பண்ணாங்க, அப்படியே போய் 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 இப்படி செலக்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல வேளை இதை கமல் ஹோஸ்ட் பண்ணணும்னு சந்தோஷப்படுறேன் நான். கமல் வாயில இவங்களை அறிமுகப்படுத்தி இவங்க இன்னாரு, இவங்களுக்கு இன்னொரு விளக்கு இன்ட்ரோ கொடுத்து இவங்க இப்படி இருந்து வந்தாங்க அப்படின்னு அந்த இன்ட்ரோ கொடுக்கலையும் சந்தோஷப்படுறேன். அது முக்கியமா திவாகருக்கு இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கல, அது கமல் வாயால கொடுக்கல அப்படிங்கிறப்ப ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். இப்போ சொல்லிருக்கேன் பாருங்க, நான் மீட்ல போட்டுறேன். இல்லண்ணா, இது ஜஸ்ட் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, 100 days ரியாலிட்டி ஷோ. இது இன்னொரு ரியாலிட்டி ஷோ இருக்கு, பட் நான் அது எக்ஸாம்பிளா சொல்லலாமா ஒரு காலத்தின் கட்டாயம் பிரகாஷ் bro, ஒருவேளை திவாகர் வந்து உள்ள பண்ற செயலால உங்களுக்கு புடிச்சு போய் அவர் தான் வின்னர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சுமார்ண்ணா, இவர் வேற நடுவுல சுமார்ண்ணா, சொல்லு பாருங்க. அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நீங்க ஃப்ரீயா விடுங்க. நீங்க இப்ப எதுக்கு ட்வீட் எதுக்கு போட்டீங்க? நான் எதுக்கு போட்டேன்னா, வழக்கமா வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி கான்ட்ரவர்சியா இந்த மாதிரி பேசுறோம்ல, நம்ம இந்த மாதிரி இதுதான் விரும்புவாங்க. அவங்களுமே கூட கடைசி வரைக்கும் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா நேர்ல ஓரளவுக்குனாச்சும் நல்லவனா இருக்கணும். அப்பதான் வந்து கொஞ்சமாச்சும் நல்லவனா நடிக்க முடியும். அதாவது நல்லவனா நடிக்கிறதுக்கு கூட கொஞ்சமாச்சும் நல்ல குணம் இருந்தா தான் நடிக்க முடியும். ஓகேவா? கொஞ்சம் கூட இயல்புலயே எந்த வகையிலுமே அப்படி ஒரு கேரக்டர் இல்லாத ஒரு ஆள் தான் திவாகர். ஓகேவா? தான் உண்மையாலுமே சிறந்த நடிகன்லாம் இது கிடையாது. உண்மையான சிறந்த நடிகன்னு நம்ப வைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்க முயற்சி அவர் அப்படிதான் பரப்பிட்டு இருக்கிறாரு. அது போக என்ன ஜாதி ரீதியான பல கொடூரமான மனநிலை இருக்க ஆளு. சரி ரைட்டு, என்னமோ போயிட்டு போகுது. நீங்க சொல்றீங்க, சப்போர்ட் கூட பண்ணுவீங்க, நாளைக்கு ஓட்டு கூட போடுவீங்க, இதுக்குன்னே ஐடி ஓபன் பண்ணி ஹாட்ஸ்டார்ல ஓட்டு போடுவீங்க, அதை ஜெயிக்கவும் கூட வரும் bro. பிரகாஷ் ப்ரோ, ஓட்டு எல்லாம் வந்து கணக்கு எடுத்துக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா என்ன? சுகுமார் அதெல்லாம் சும்மா ப்ரோ, ஓட்டுன்றதெல்லாம் சும்மா ஒரு இதுக்குதான். அது அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் வரும். நம்ம எல்லாம் நம்ம கையில எதுவுமே இல்ல. போடுற ஓட்டு ஜனநாயக கடமையாற்ற அந்த ஓட்டு அப்படி இல்லை ட்விட்டர்ல போலிங் வச்சு நம்ம கேட்பாங்களா, அதுக்கு கை காசு சும்மா எல்லாம் வேணா, அதுல யாருக்கும் காமிக்காது இல்லை எதுல ஓட்டு போடுறோன்னு. அது கிட்ட டீட்டெயில்ஸா இருக்கறனாலயே அதுல ஓட்டு போடுறது, மற்றபடி வேற ஓட்டு போடுறதே கிடையாது. சரி விடுங்க, ப்ரோக்ராம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யார் நல்லவன் யார் கெட்டவன் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும், பார்ப்போம். பட் எப்படினாலும் பார்ப்போம், எல்லா லைவ் ஸ்ட்ரீமில் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வரும்ல, எப்படியும் டிஎல்ல வர கிளிப்பிங்ஸாவது பார்ப்பீங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இல்ல பிரவீன் காந்தியே கொஞ்சம் பூமர் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ப்ரோ பிரவீன் காந்தி அப்புறம் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வர வர ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மோகன்ஜி பக்கம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இல்ல அதான் பிரவீன் காந்தி பூமர் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு நான் ஒரு வருஷத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படியே ஒரு பில்டப் போட்டதா. சரியா சரியா போயா அந்த ஆளையே கடுப்பாகிற அளவுக்கு உரமா போயிட்டு. அதான் ப்ரோ, இப்பயே கம்பேரிசன் ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களாம் 8 வருஷமா நான் விஜேவும் கிடையாது, ஆர்ஜேவும் கிடையாது, தனியா என் நடிப்பு திறமையால வந்திருக்கு. கொஞ்ச நாள் இதெல்லாம் சகிச்சுதான் ஆகணும், பார்ப்போம். கபாலில ரஜினி சொல்லுவார்ல, இன்னும் என் வாழ்க்கையில என்னென்ன கொடூரத்தையில பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப இதுக்கப்புறமே எதுவுமே காமி போனாலும் என் திறமையாலதான் நான் பிக் பாஸுக்கே போனேன்ற ஒரே வார்த்தையா சொல்லக்கூடிய ஆள் தான். அதான் பிக் பாஸ் கூப்பிட்டா சும்மா கூப்பிடுவாங்களா, என் திறமை இருந்தாலும் கூப்பிட்டாங்க, திறமையை காட்டினதாலதான் கூப்பிட்டாங்க அப்படின்ற ஒரே வார்த்தையா. அதெல்லாம் சகிச்சுக்கணும். டிஎல்ல வேற அடிக்கடி வந்து போகும்.
நாளைக்கு தெரியும் எப்படி போகுதுன்னு. நீ நைட் லைவ் பவி ப்ரோ வினாயான்னு ஒண்ணு வந்துச்சுல்ல ஒரு கண்டஸ்டன்ட் ரொம்ப ஓவரா திறமையானவங்க இப்போ திறமையானவங்களை உள்ள கூப்பிடணும் அப்படின்னா பிரகாஷை கூப்பிட்டுருக்கலாமே இப்போ. இல்ல ப்ரோ அதெல்லாம் புரியுது, பட் ஆனா அவரு அப்படிதானே போர்ட்ரே பண்ணுவாரு. இல்ல பிரகாஷ்னா இத மத்தியானமே என்கிட்ட சொன்னாரு. இல்ல திறமையானவங்களை கூப்பிடணும்னா பொன்னியின் செல்வன் வீடியோ போட்டவங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. வீடியோ போட்டவங்களை கூப்பிட்டுறாங்க. கதையை வந்து ஒரு ஆள் வந்து எல்லாருக்கும் பரப்பி படத்தை பார்க்க வச்சவரை கூப்பிடல. அதுதான் பிரகாஷ் ப்ரோ நான் சொல்ல வரேன். இங்க வந்து டேலண்ட் வந்து மெயினா இது பண்ணல. அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா டிஆர்பி, யாராலும் நல்லா சண்டை வருது அப்படின்ட்டு பாத்துருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ நைட் டியூட்டி வேணான்னு ஸ்பேஸ் நடத்திட்டு போறாரு. அப்பா இவர் போப்பா, இவர் வந்து நேர்மை நியாயம் கொள்கைன்னு இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா பேசுவாங்க இதெல்லாம். இதே பிரகாஷ் ப்ரோ ரணகலம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கேன், அவர் அப்பா பொன்னியின் செல்வன் மட்டும் கிடையாது, அவரு அந்த பொன்னியின் செல்வனை வேற மாதிரி வந்து வெர்ஷன்ல சொல்லக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாங்க. இல்ல இப்போ இல்ல பிரகாஷ் இப்ப டைலாக் என்ன தெரியுமா இருக்கும், கோவம் காட்டாமலாம் இல்ல, வேண்டான்னு ஒதுங்கி இருக்கோம். அதானே? கரெக்ட், அது உண்மைதான். சுகுமாரண்ணா மலையாளம் பிக் பாஸ்ல இப்ப இந்த வாட்டி தேர்ந்தெடுத்த எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்றவங்க, திடீர் நல்லா சண்டை போடுறவங்க அந்த மாதிரிதான். பட் ஆனா இவங்க நம்ம தமிழ் பிக் பாஸ்ல எடுக்கிறப்ப அந்த மாதிரி 1-2 பேர் தான் இருக்காங்கன்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது. பட் ஆனா பிரகாஷ் ப்ரோக்கு போயிருந்தாருன்னு வைங்களேன், திடீர்னு கோவப்படுவாரு, திடீர்னு சந்தோஷமா இருப்பாரு, ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸா இருக்கும், கரெக்டா இருப்பாரு அவரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா அடுத்த சீசன் போலாம், பர்ஃபெக்ட்டா இருக்கும். அதான் அடுத்த சீசன் பிரகாஷ் ப்ரோவும் பிரசாந்த் 2 பேர்த்தையும் அனுப்பிடணும். பிரசாந்தா? இட் இஸ் பிரசாந்த். ஓகே ஓகே ஓகே. அவரு ப்ரோ அடுத்த வருஷம் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி ஒருத்தர் போவார் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க யாரையும் சொல்லிட்டு ஆர்ஜே விஷால், ஆர்ஜே கமலே உனக்கு. ஆனா பிரகாஷ் ப்ரோ எனக்கு தமிழ்ல ஒரு டவுட். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க. இருக்காரு. ஓகே ஓகே. இந்த கூகைன்றாங்களா அப்படின்னா கொகையா? பரணி தயவு செஞ்சு பேசாம இருக்க பரணி, பேசாம இருக்கணும். கடவுளே, இன்னைக்கு 7 years ஆஃப் கூகைன்னு ஏதோ புக் மாதிரி போட்டு பிஎன்ஜிக்கெல்லாம் அட்டாக் பண்ணிருக்காங்க. இல்ல அவங்க இந்த படம் என்ன சொல்லட்டும், அது என்னன்னா இந்த படத்துல வர முடியும். என்ன விட்டு கேக்குதுண்ணா, பின்னாடி ஒருத்தர் வந்துடும், இருங்க பேசாம வெளியே போனி. ஐயோ என்ன சொல்ல வந்தேன், கூகை ஆந்தைங்க. கூகைங்கிறது ஆந்தைங்க, காக்கைக்கு ஆகா கூகை அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரும்லங்க பேர் என்ன? ஆமா அந்த பாண்ட்லயும் ஆந்ததான் இருக்கு பாண்ட்ல. ஆனா என்ன திட்டம் போது கூகன் தான் திட்டுவாங்க வீட்டுல. அதாங்க ஆந்தான் கூகைங்கிறது. எப்படின்னா இந்த படத்துல விஜய் சேதுபதி படம் வருங்க, அது என்ன படம், துக்ளக் தர்பார், அதான் டக்குன்னு வரல. அதை வச்சு டைலாக் வரும், காக்கைக்கு ஆகா கூகைன்னு வரும். காக்காக்கும் ஆந்தைக்கு எப்பவுமே ஆகாது, அதைதான் விளக்கமா சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னொன்னு இந்த கோட்டான்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கோட்டான் அதுவுமே கூகை தான். நீங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் தானே அதிகமா இருக்கு உங்ககிட்ட. இல்ல சும்மாடா, நீங்க ஜாலியா பேசுங்க. ஆனா மாவீரன் உங்களுக்கு ரஞ்சித் கூகை என்ன வச்சிருக்காரு அது தெரியும்ல உங்களுக்கு? ஒரு லைப்ரரி வச்சிருக்காரு. ஆமா, அதுலயே நிறைய வச்சிருக்காரு. ஆமா, இப்ப ரீசெண்டா லோகேஷ், அருண்குமார் அவங்க எல்லாம் போயிட்டு படம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவாங்களே. நிறைய சொல்லுங்கய்யா. நான் 10th-லயும் 12th-லயும் தமிழ்ல 80%. அப்படி என்னத்துக்கு இருங்க எனக்கு வந்துட்டு நான் வந்து கேரளா போனதுல இருந்து நான் தமிழ் வந்து பெருசா பேசுறது இல்ல. அதனால வந்துட்டு இப்போ வந்து வேர்ட்ஸ் ஒரு மாதிரிதான் இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லல. பட் நான் சொல்றேன், நான் வந்துட்டு நான் தமிழ் படிச்சுதான் வளர்ந்தேன். ஓகே இல்ல தலைவா, உங்களுக்கு தமிழ் தெரியணும்ன்ற அவசியமே கிடையாது. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் உங்க விருப்பம் தலைவா. நான் வந்துட்டு வேற எதுக்காக நீங்க சும்மா பேசாம இருங்க அப்படின்னு. இல்ல ஓகே இது கொஞ்சம் டவுட் இருந்துச்சு சில பேர்த்துக்கு, அதனால கிளியர் பண்ணிக்கிறேன். பாருங்க, அதை பார்த்தோம்னா டெலிட் பண்ணிருக்கேன் ஒரு 2 நிமிஷம். ஓகே அந்த மீம் டெம்ப்ளேட் ஒன்று வரும்ல,
மை லிசனிங் ஸ்கில்ஸ் நவடேஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரோ ஞாபகத்துக்கு வந்துச்சு. பாப் மார்லினா பாலமுரளியா அது மாதிரி தான் ப்ரோ டக்குன்னு. ஓகே ஓகே, புரியுது புரியுது. இது என்னது புக்கா? ஆமா, ஒரு லைப்ரரி மாதிரி ஏதோ ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். சரி ஓகே, முடிச்சிடலாமா? ஓகே பரணி, நாளைக்கு கேம்ல இருந்து ஆரம்பிப்போம். பாய். ஓகே, நாளைக்கு வந்துடுவீங்களா பிரகாஷ்னா? ஏங்க நான் சனிக்கிழமை மட்டும் தான் வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை பாய் வரும். இல்ல நாளைக்கு ஆரம்பிப்போம், நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். ஏன் ப்ரோ? நீங்க எதுக்கு ஆரம்பிக்க முடிக்க சொல்றீங்க தெரிஞ்சு போச்சு. எதுக்கு? எனக்கு நான் கலந்துக்கிறேன். பாய் பாய். இல்ல சுகுமார், நான் முடிச்சிடலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல விஷால் நல்லா தானே பேசிட்டு இருந்தான். விஷால் நல்லா தான் பேசுறீங்க. நீங்க போட்டதே எத்தனை மணிக்கு போட்டீங்க இன்னைக்கு? ஏன் பரணி இப்படி பண்றீங்க? நீங்க பிக் பாஸ் பாக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக பிக் பாஸ் மீதி பிக் பாஸ பார்த்து முடிக்கணும்னு விட்டுருவாங்க. நீங்க பிக் பாஸ் பார்க்கணும், ஹாட் ஸ்டார்ல டவுன்லோட் பண்ணணுன்றதுக்காக நாங்க பேசுற ஸ்பேஸ, அதாவது நம்ம பேசுற ஸ்பேஸ நீங்க கட் பண்ணிட்டு போகணும்னு முடிச்சிடலாமான்னு சொன்னது யாரு? பரணினா? பிரகாஷ் ப்ரோவா? பரணியா? பரணி இதெல்லாம் நியாயமா பரணி? என்னன்னா ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. எப்படியும் ஒரு 9:45 ஆயிடுச்சு. ஸோ முடிச்சிடலாமான்னு சொன்னேன். நீங்க பேசுறதுனா பேசுங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்றேன். அப்ப எல்லாரும் அப்படி வர இல்ல, அப்ப எல்லாருமே இந்த மாவீரன் புரியல, என்ன சொன்னீங்க? பரணி ப்ரோட்டே ஓகே. டவுட் தானே, டவுட் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ப்ரோ? ஏங்க இப்பதானங்க சொல்லிட்டு போனாரு, ஏங்க இப்படி இம்சை பண்றீங்க ஆன்லைன்? இதெல்லாம் ஒரு டவுட்டா? சரி, அப்ப தொகைனா என்ன சொல்லுங்க? மயில் தொகை. இறக்கை. சரி விடுங்க மாவீரன், தெரியல. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட் இருக்கா? ஆக்சுவலா விஷால் ப்ரோ சொல்லுங்கய்யா. நீங்க தானே சொன்னீங்க இவர் வந்துட்டு கமல் ப்ரோ ஒரு மாதிரி வெள்ளையா இருப்பாருன்னு சொல்லி. இன்னைக்கு துஷார் பார்த்தப்ப எனக்கு வந்து பிக் பாஸ்ல துஷார்னு சொல்லி ஒருத்தர் போயிருக்காரு. அவரை பார்க்குறப்ப எனக்கு திடீர்னு கமல் ஞாபகம் தான் வந்துச்சு. கமல்னா கமலஹாசனா இல்ல நம்ம கமலா? நம்ம கமல், நம்ம கமல். நான் அவரை பார்த்தது இல்ல. நம்ம கமல் எனக்கு சம்பந்தமே இல்ல. நம்ம கமல் அவரை பாத்திருக்கீங்களா? நம்ம கமல் போட்டோவை அதுதாங்க பார்த்தது. சொல்லுங்க. அந்த வெப்பன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குல்ல, அது ரெண்டல் தான் இருக்குங்களா? அமேசான் பிரைம்ல இது வரலையே? இல்ல ப்ரோ, வரல ப்ரோ. அது யூஎஸ்ல தான் ரெண்டல்ல தான் இருக்கு. தமிழ்ல விட்டாங்க மாவீரன், பட் ஆனா இங்க இந்தியால இன்னும் வரல. அது அமேசான்ல இருக்குது, ஆனா ரெண்டல் தான் இருக்குது. ஆமா ஆமா, நான் இங்கிலீஷ்லயே பார்த்தேன். நான் பார்த்து 1 வீக் கழிச்சு தமிழ்ல விட்டாங்க. சொல்லுங்க விஷால் ப்ரோ. சொல்லுங்க. அதான் எதுக்கு என்ன கமல்ல நீங்க நேர்ல பாத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப மிஸ்மரைசிங்கா இருப்பாரு. அதுதான் ப்ரோ, இன்னைக்கு அவர் பிக் பாஸ்ல பாக்குறப்ப இவர் ஞாபகம் தான் வந்துச்சு. ப்ரோ பிக் பாஸ் ரிவ்யூ எடுப்பீங்களா டெய்லியுமே? அப்படியே எல்லாம் இல்லைங்க. நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப வந்து ஏதாவது போச்சுன்னா நம்ம அன்னைக்கு பேசலாம் கண்டிப்பா. சாட்டர்டே சண்டே மட்டும். ப்ரோ நேத்து ஸ்பேஸ்ல யாரோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிவ்யூ பண்ணுவாங்க சொன்னாங்களா, யாரும் தெரியுமா? எனக்கு சரியா காதுல விழுவல, காதுல வாங்கல. மாவீரன் தான் சொன்னாரா, வேற யாரோ சொன்னாங்களா? எதை பத்தி? பிக் பாஸ்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிவ்யூ பண்ணுவாங்க, சூப்பரா பண்ணுவாங்கன்னு நேத்து சொன்னாங்க. ஜாக்கி ஷேக்கர். இப்பயும் காதுல விழுவல. கரெக்டா சொல்லுங்க. ஜாக்கி ஷேக்கர் ப்ரோ. ஜாக்கி ஷேக்கரா? ஓகே ஓகே. இந்த ஸ்பேஸ்ல கூட வந்து பேசியிருக்காரு. ஏதோ பாருங்க தெரியல, முன்னெல்லாம் வந்து பேசுவாரு. ஆமா, லண்டன்ல செட்டில் இருக்காரு. டீமான் ஸ்லேயர் இங்கிலீஷ்ல எந்த ஓடிடில இருக்கு? கிரன்ச்சி ரோல்.
கிரன்ச்சி ரோல் அந்த ஓடிடில தான் இருக்கு. அது நெட்ஃபிளிக்ஸ்ல ஜாப்பனீஸ் தான் வருது. கிரன்ச்சி ரோல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ்ல ஜாப்பனீஸ் தாய் அப்படிதான் இருக்கு. பரணி ப்ரோ கேக்குதா? இங்கிலீஷ் இல்ல. ஆனா ஜாப்பனீஸ் தான் பார்த்துருக்கேன். ஜாப்பனீஸ்லயே பாருங்க, ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா இருக்கும். அதான் அதனாலதான் ஜாப்பனீஸ் ஒரிஜினல் லாங்குவேஜ்லயே பார்த்துருவோம். சரி. விஷால் ப்ரோ சொல்லுங்க. நீங்க கேக்குதான்னு விஷால் ப்ரோ காணோம். விஷால் ப்ரோ கேக்கலையா? மலையாளம் மாதிரி பரணி ப்ரோ, மலையாளம் மாதிரி தமிழ்ல எதுவும் அந்த இன்க்ளூசிட்டி கண்டென்ட் எதுவும் இருக்கா பிக் பாஸ் இந்த வாட்டி? புரியல, என்ன கண்டென்ட்? மலையாளம் மாதிரி இன்க்ளூசிட்டிவிட்டி அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இருக்கா ப்ரோ? இது ப்ரோ என்ன ப்ரோ நீங்க எல்ஜிபிடி ப்ரோ? அதுதான். அதுல அவங்க ஒரு லெஸ்பியன் கப்பிள்ஸா உள்ள போயிருக்காங்க. இதுல எல்ஜிபிடி கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தவங்க உள்ள போயிருக்காங்க. இது இன்க்ளூசிவ் கண்டென்ட்னா என்ன அர்த்தம்? கமல் எதையாவது தெரியாம ஓபன் ஸ்பேஸ்ல பேசி என்னையா ஒண்ணும் புரியல உங்களுக்கு? இல்ல இன்க்ளூசிவ்னா எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. இன்க்ளூசிவ்னா இன்க்ளூட் பண்றது தானே? இல்லங்க, இவர் சும்மாங்க, அவர் ஏதாவது பேச சும்மா இருங்க கமல், அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. எதையாவது பேசக்கூடாது. இல்ல இதுல எல்ஜிபிடி கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தவங்க போயிருக்காங்க. யார்? அப்சரா தானே போயிருக்காங்க, ஆங்கர் அப்சரா. அவங்களா? இல்ல அவங்க இல்ல, அவங்க பேர் மாலினி ஜீவரத்னம். ஓகே. அவங்க ஒரு படம் ஏங்க மாலினி ஜீவரத்னம்னா இப்பதான் சீரிஸ் ஒண்ணு பண்ணாங்களே, சீரிஸா படமா? ஒரு போலீஸா நடிச்சிருந்தாங்களே. ஆமா அவங்க சேஞ்ச் ஆகி பண்ண மாதிரி ஏதோ ஒரு, பட் அதுதான் அவங்க அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அவங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ணி தான் போற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம். இல்ல அது நல்ல விஷயம் தான். அது போன சீசன்ல இன்னொருத்தவங்க யாரோ போனாங்களாமே, அவங்க பேர் மறந்துட்டாங்க. என்ன சீசன்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வந்தாங்க. ஆமா, அவங்க பேர் மறந்துட்டேன். அவங்களையும் நைட்டா தூக்கிட்டாங்க ப்ரோ. என்ன பிரச்சனை தெரியல. இன்னொருத்தவங்க தான் ரன்னர் அப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதுல. அசீம் சீசன்ல அவங்க ஒருத்தவங்க ரன்னர் அப் பண்ணாங்க. ஆமா, அசீம்க்கு ஆப்போசிட்டா ஒரு ஆள் இருப்பாருங்க. அவர் பேர் என்னங்க? அவர் பேர் எதுவும் வரும் தெரியல. விக்ரமன் ப்ரோ. அவர் நடுவில் கூட படம் எல்லாம் ஏதோ எடுத்துட்டு இருந்தாரு ப்ரோ. மூவில ஏதோ ஸ்கேம்ல மாட்டினாரு ப்ரோ. உடனே அசீம் அதுக்கு ஒரு வீடியோ போட்டாரு, பார்த்தேன். விக்ரமன் அவர் எங்க ஸ்கேம்ல மாட்டினாரு? அண்ணா இது வேற ஸ்கேம். ஆமாமா, அவர் ஏதோ ஸ்கேம்ல மாட்டினாரு. வேற விக்ரமன் ப்ரோ. நம்ம விக்ரமன் டைரக்டர் விக்ரமன் பயந்துட்டேன் ஒரு செகண்ட். அண்ணா நீங்க அண்ணன் எல்லாரும் இன்னைக்கு நான் சிக்கல இருக்கீங்க. பிக் பாஸ்லயே த்ரூ அவுட் சீசன் பிக் பாஸ் 3 and 4 தான் ப்ரோ நல்லா இருக்கு. வேற எதுவுமே நல்லா இருக்காது ப்ரோ. ஆமா, காலையில நல்லா இருக்கும். நான் சிங்க் தான் ப்ரோ. இல்ல ஒண்ணுமே நடுவுல கொஞ்சம் போர் அடிக்கு. ஆனா நான் சொன்னது த்ரூ அவுட் சீசன் ஃபுல்லாவே என்டையர் சீசனுமே. 3 நல்லா இருக்கும். ஒண்ணு நீங்க எப்ப போர் அடிக்குன்னு சொல்லி புரியுது. அந்த யூனிட் இருப்பாங்கல ப்ரோ. ஒன்னு ஓவியா போயிட்டு வந்தது போர் அடிச்சிச்சு உங்களுக்கு, கரெக்டா? உண்மையுமே ஓவியா போனதுக்கு அப்புறம் போர் அடிச்சது ப்ரோ. அந்த டைம்ல ஓவியா போனதுக்கு அப்புறம் போர் அடிச்சது. கரெக்ட். இந்த டைம்ல ஓவியா போகும்போது எனக்குமே கொஞ்சம் மாறிதான் இருந்துச்சு. இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும். ஆக்சுவலா கமல் ப்ரோ மக்களுக்காக ஏதோ செய்யறாங்க. என்னப்பா செஞ்சாங்க அந்த 90 ml 90 ml செய்யல. மக்களுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, சிம்பு ரொம்ப நாள் தியேட்டர்ல பார்க்காம இருந்தோம், அதனால சிம்புவோட கேமியோ அதுல கொண்டு வந்தாங்க. என்னதுங்க உங்களுக்கும் உங்க பிரச்சனை இப்ப என்னங்க செய்யற? ஆமா இப்ப செஞ்சாங்க, அது விட்டுரு. அது அப்புறம் எல்லாம் பப்ளிக்கா பேச முடியாது. பட் சொல்றேன், மக்களுக்காக ஏதோ செய்யறாங்க. மக்களுக்காக அவங்க செய்யறாங்க. ஆக்சுவலா இப்போ சம்மந்தமே நம்ம திடீர்னு உணர்ச்சி அண்ணாவை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க இன்ஸ்டா ட்விட்டர்ல எல்லாம். அதத்தான் வேணாம்னாரு. சரி, யாரும் கண்டுக்கலங்க. யாரு கண்டுக்கிட்டா அவங்கள? திடீர்னு அவங்களுக்கு மக்கள் மேல அக்கறை வந்துருச்சு. இப்ப பாரு என்னோட இத. சரி கமல் ப்ரோ, மலையாளம்ல ஒரு லெஸ்பியன் கப்பிள்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஆமா, அவங்க பார்த்தேன். நானும் அந்த எபிசோடு பார்த்தேன். 3 நாள் பேசுனதெல்லாம்
பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த கப்பல்ல வந்து ஒருத்தவங்கள வந்து வீட்ல அடைச்சு வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இப்போ வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குமே, பிக் பாஸ்ல பார்த்த வரைக்குமே அவங்க 2 பேருமே கியூட்டா தான் இருக்காங்க. எனக்கு புடிச்சிருக்கு. பட் ஆனா வந்துட்டு இல்ல பரணி ப்ரோ, அப்படி அப்படி எப்படி ஒரு 2 கண்டஸ்டன்ட்டையும் ஒரே சீசன்ல அது அப்படி பண்ணிட்டாங்களா? அவங்க கப்பலா தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. அதுக்கப்புறம் இப்ப தனித்தனி கண்டஸ்டன்ட் ஆகிட்டாங்க. ஒரே கண்டஸ்டன்டா போனாங்க. இப்ப தனித்தனி கண்டஸ்டன்ட் ஆகிட்டாங்க. பொண்ணா இருந்தவங்க பிரிச்சு வெளில அனுப்புவாங்க அதானே? ஆமா அதுதான். ஆனா இது வரைக்கும் அனுப்பல. பட் ஆனா வந்து அனுப்புறதுக்கு வாய்ப்பு அதிகம். அனுப்புவாங்க. ஒரு ஒரு 60 யார் யார் கவுண்டர் போட்டது தேவைதான். ஓகே ஓகே தலைவா. ஒரு 60 டேஸ் அப்ராக்சிமேட்டா போயிருக்கு. பட் ஆனா வந்துட்டு அந்த எபிசோட் நீங்க பார்த்தீங்கல்ல, அதுல வந்துட்டு ஒருத்தவங்கள திட்டிருப்பாங்க, லக்ஷ்மின்னு சொல்லி ஒருத்தர். அவங்க வந்து வீட்லயே அவங்க வீட்டுக்குள்ளேயே அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்க உங்க வீட்டுல உள்ள அனுப்புவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து முடியாது, இல்ல அனுப்ப மாட்டேன், நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன் வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்து நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு. சில பேருக்கு மீன்ஸ் நான் மலையாளம் இதுலயே சொல்றேன், இவங்கள சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. பட் ஆனா அந்த எல்ஜிபிடிக்கு ஆப்போஸ் பண்ற சில பேர் வந்துட்டு அவங்க பேசினதை வச்சு ஃபயர் விட்டுட்டு ரெஸ்பெக்ட் ஓட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபயர் விட்டு இருந்தாங்க. ஸோ 2 சைடு ரியாக்ஷனுமே இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்க வெளியே போயிடுவாங்க. பட் இன்னமும் உள்ளதான் இருக்காங்க. ஆனா பேசினாரு. ஆனா பெருவாரியான மக்கள் இன்னும் அந்த விஷயத்தை இன்னும் ஏத்துக்கவே இல்லை தலைவா. அதனால அந்த ஓட்டு மூலமா தான் பிக் பாஸ் இது பண்றாங்கன்னா மேபி அது நிறைய பேருக்கு அந்த சொன்னது கரெக்டான விஷயமா கூட பட்டிருக்கலாம். ஆனா மோகன்லால் சொன்னதுதான் கரெக்ட்னு வைங்களேன். ஆனா இன்னும் நிறைய பேர் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாம் ஒத்து வரல. நம்ம ஊர்லயும் சரி, அது ஒரு அவையவா தானே பாப்பாங்க. அது ஒரு இதாதான் பாக்குறாங்க. இல்ல அத மோகன்லால் ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. இங்கெல்லாம் அது கொஞ்சம் எப்படி, இங்கேயும் ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்கல்ல. சோ இத விஜய் சேதுபதி எல்லாம் அவரு கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் படங்கள்லயும் நடிக்க வச்சிருக்காரு. விஷால் ப்ரோ ஆக்சுவலா வந்து ஒருத்தவங்க ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு தனி கண்டஸ்டன்டா போறது வேற, அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஒரு லெஸ்பியன் கப்பிள்ஸா வந்துட்டு இருக்கிறதுன்றது வேற, டோட்டலா வேறதான். ஆனா அதெல்லாம் பெரிய விஷயம் தான், பெரிய மூதான் அது. பாப்பா ஆனா இந்த ஹிந்தில நிறைய சம்பந்தமே இல்லாம லோக்கி போட்டு அடிச்சிருக்கு. கண்டெக்ஸ்டே புரியுது. சும்மா அவருக்கு கணக்கு இதெல்லாம் காரணம் எல்லாம் கேட்காதீங்க, சும்மா அடிப்போங்கன்னு அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன எதுவும் கேட்காதீங்க, அடிங்க ப்ரோ. மாவீரன் ப்ரோ, தீபக் ப்ரோ பேசுறது நம்ம நம்ம கருண் ப்ரோ வாய்ஸ் மாதிரி இல்ல. ஏங்க கருண் ப்ரோ தான் நினைச்சேன். கருண் எங்க அவர் வாய்ஸ் என்னைக்கு இவ்வளவு தெளிவா இருந்துச்சு. அப்படின்னு என்ன கருண் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணுவாரு. கருண் ஆளே காணோம். இதான் எக்ஸாம் வந்துருச்சா? சொன்னியா வரும். ஓகே ஓகே. அண்ணா எப்படி இருக்கீங்க? கோபால் எனக்கு எல்லாமே கால்ல தான். சரி விட்டுங்க. எனக்கும் அதேதான் விஷால் ப்ரோ. என்னாச்சு? வேணா விட்டுருங்க, என்ன விட்டுருங்கப்பா. தரணி ப்ரோக்கு 2 வாரமா உடம்பு. ப்ரோ இந்த டைம் விஜய் டிவி ப்ராடக்ட் யார் உள்ள போயிருக்காங்க? அப்படி யாருமே போகல. விஜய் டிவி நிறைய பேர் போயிருக்காங்க. நிறைய பேர் போயிருக்காங்க ப்ரோ. நான் சொல்றது ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க. இப்ப சீரியல் நடிச்சவங்க தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தலைவா, இதுக்கப்புறம் யார் அனுப்புவீங்க? எல்லாருமே போயாச்சு. கோபிநாத் தான் அடுத்து. பூர்ணிமா தங்கச்சி போயிருக்காங்க போல. பரணி ப்ரோ பூர்ணிமா தங்கச்சி இவர் போர் இல்ல ப்ரோ. அவர் பேருனா ஐயோ பேர் மறந்துருச்சே. மாக்காப்பாவா? அந்த மாக்காப்பா பூர்ணிமா தங்கச்சி எனக்கு புரியல அண்ணா. நீங்க தங்கச்சி யார் சொன்னது? ஆதிரை வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் யாருன்னு சொல்றது. அவர் முன்னாடி பிகில் படம் நடிச்சிருக்காங்களாங்க அவங்க. அது கேக்குறேன். இல்ல பூர்ணிமா தங்கச்சி எல்லாம் இல்லங்க அவங்க. கமல் பூர்ணிமாக்கு அண்ணன் தான் இருக்காங்க. இந்த கமல் பேசுறத நீங்க எதுக்கு நான் சொல்றேன். பூர்ணிமாக்கு ஒரு அண்ணா. பூர்ணிமா வந்துட்டு எங்க பக்கத்து வீடு தான். ஆனா இப்ப பக்கத்து வீடு இல்ல. சொல்றேன் இல்ல, இப்ப ஃபேமிலி ஃப்ரெண்டுப்பா. அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு. நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னு இப்ப சொல்லுவீங்க அதானே? ஜூனியர் சின்ன பொண்ணு என்னோட. அவங்க அண்ணன் தான் என்னோட செட்டு. எல்லோ படம் நினைக்கிறாங்களே அவங்க தானே ப்ரோ சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா.
இல்ல கமல், நீ எதுக்கே நீங்க உளறிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு அதான் புரியல. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஏதாவது பாத்துருக்கோம், எல்லாரும் தான் பாத்துருக்கோம். என்னமோ இன்னைக்கு நான்சிங்க்லே போயிட்டு இருக்கு. சரி, எல்லாம் ஆனது ஆச்சு, போனது போச்சு. ஜனனி உள்ள போனாங்களா இல்லையா? ஒன்னும் தெரியலண்ணா. என்னப்பா நீ பல்தான் இருந்தாருன்னா அவங்க இல்ல, அவங்க பல்தான் இல்ல, அப்ப போயிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமா, பல்தான் இல்லன்னா அவங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம். அங்க போய் எதுக்கு சிரிச்சீங்க அப்பல? உங்களுக்கு நீங்க உங்க வாய்ஸ் கிட்ட திருப்பி வருது எனக்கு. ஏங்க அதுக்கு ஒரு இதுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். சரி, ஓகே, வைக்கிறேன். சபையில பேசுங்க. யோ ப்ரோ, பர்னி ப்ரோ, சாரி யோன்ட்டேன். பர்னி ப்ரோ, நேத்து ஒரு கான்ட்ரோவர்சி நான் சொல்லுவேன், அதை அப்படின்னீங்கல்ல பர்னி, அதை ஏன் அப்படி பண்ணீங்க? யாருன்னு சொல்லுங்க. நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் உங்களுக்கு சொல்லு, நாங்க சொல்றோம். எது இன்னைக்கு சொன்னது இல்லையா? இன்னைக்கு இல்ல, நேத்தி. அது இந்த பேர் சொல்ல முடியாது ஃபிரான்ஸ் அப்படின்னீங்கல்ல, அதுக்கு முந்தின நாள் நான் ஸ்பேஸ் வரல, அன்னைக்கு ஒரு தகராறு பண்ணிருக்கீங்க. இல்ல விஷால் ப்ரோ, நான் வந்துட்டு அரோரா வச்சுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அவங்கள மட்டும் தான் நான் சொன்னேன், வேற எதுவும் சொல்ல. பட் ஆனா எதுக்கு சொன்னேன், இப்போ நான் வந்துட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க போலன்னு கன்ஃபார்ம் ஆகலன்னு அது தேவையில்லாம இதாகும். நீ சொன்னலன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, நான் உங்களுக்கு தனியா சொல்றேன் ப்ரோ. ஏதாவது பேசுறீங்களா ப்ரோ? விஷால் ப்ரோ, இன்னைக்கு பரணி ப்ரோ ஓட்டு ஃபுல்லா வாட்டர்மெலன் தான் போட வருவாரு. ஏன்னு தெரியும்ல உங்களுக்கு கோபால், அதனால நீங்க ஒண்ணும் கண்டுக்கூடாது. விஷால் ப்ரோ ஒரே நிமிஷம், இந்த மைதீன் ப்ரோ ஏதோ சொல்ல ஆசைப்படுறாரு. அவர் சொல்லுங்க தலைவா. அலைசிங் பார்டர்லேண்ட்னு ஒரு படம் இருக்குல்ல ப்ரோ, அது பாத்துறீங்களா? சீரிஸ் பாத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 சீசன் பாத்திருக்கேன், நல்லா இருக்கும். 3rd சீசன் பார்க்கலாம். ஸ்லோவா போகுது ப்ரோ. நான் 4 எபிசோடு பார்த்தேன். ஸ்லோவா போகுது. நல்லா இருக்குமா? அடுத்தடுத்து நல்லா இருக்கும் பாருங்க. சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க விஷால் ப்ரோ, கோபால் ப்ரோ. உங்களுக்கே தெரியுமில்ல ஏன் பிடிக்கும்னு? எனக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல, உங்களுக்கு அவரை பிடிக்குமோன்னு நினைச்சாங்க. விஷால் ப்ரோ சும்மா சரி ப்ரோ, மல்டி படம் பிடிச்சா பிடிக்கீங்களா உங்களுக்கு? எனக்கா? எனக்கு பிடிக்கல ப்ரோ. உங்களுக்கு பிடிக்காது முதல்ல எனக்கு தெரியும் ப்ரோ. ஏன் தெரியுங்களா? ஏன் அதுல ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்துச்சா? இல்ல ப்ரோ, சாந்தனு சாயபியங்கர் ஒண்ணு ப்ரோ. இன்னொன்னு, சாந்தனு வந்து சூர்யாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருப்பாப்ல. சாந்தனு பிறந்தப்ப போட்டிருப்பாரா? கோபால், நீங்க எடுத்துட்டு வரதுக்கு தெரியுமா கோபால்? சத்தியமா இல்லாம திவாகர் மேட்டர்ல நம்ம எந்த படம் பார்க்க மாட்டோம்னா, நான் நேத்த மதராசி பார்த்தேன். எதுக்குங்க என்ன மாலதி போட்டு அந்த பாப்புறாங்க? ஒரு மனசாட்சி இல்லையா? சுகுனைங்க ஒரு சுகன் வரல இன்னைக்கு. மதராசில எல்லாம் மாலதிய நல்லதான் காட்டுறாங்க, காந்தாரெல்லாம் கவுத்துட்டாங்க மாலதிய. அதுலதான் ஒரு மாதிரி சோகத்துல வந்து தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு சுகன். இல்ல ப்ரோ, நான் 2 மாசம் தாடி வளர்த்துட்டு அப்புறம் தான் ப்ரோ ஸ்பேஸ் வருவான்னு இருக்காரு. பாப்போம். ஸ்பாயிலர் எல்லாம் பேசிட்டீங்களா நேத்து? அடுத்த வருஷம் பாருங்க ப்ரோ. இப்பதான் ஞாபகம் வருது. ஒரே நிமிஷம் ஏங்க, ஃபர்ஸ்ட் நாளே ஒருத்தர் வந்து இது இட்லி கடை ஸ்பாயிலர் சொல்லிட்டாரு, அப்பவே வாய்த்து இருக்குல்ல. காந்தராக்கு சொல்லும் போது மட்டும் கான்ட்ரவர்சி இது ஸ்பாயிலர் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு, நேத்து ஒருத்தர் சொல்றது போது மட்டும் வந்து அணை போடுற மாதிரி ஸ்பாயிலர் சொல்லாதீங்க ப்ரோ. எங்க அஜெண்டாவே வேற, நாங்க இருக்கிறது வேற அஜெண்டா. உங்களுக்கு தெரியாதா? எங்க அஜெண்டாவே இருக்காரா? சாரி பரணி, கண்டினியூ பண்ணுங்க. இட்லி கடை கூட சின்ன படம் வரல, ஏன் ஃபீலிங் தெரியுங்களா? அப்பதான் ரெட்ரோ போட்ட மாதிரி கம்பேரிசன் போடலாம் பிஎம்எஸ் ஓட ஸ்டாட்ஸ் எடுத்து. நாளைக்கு மண்டே கல்ல 7 கம்பேரிசன் போஸ்ட். ஆனா ஒரு நேர்மையா மதராசிக்கு மண்டேல இருந்து போட்டாரு. அது சும்மாங்க, நம்ம கேப்னு தெரிய வருது. இல்ல சீரியஸா மாவீரன் சொல்லியிருந்தாரு, நான் போட்டேன். மண்டே ஒரு நாள் போடுங்கன்னு சொல்லியிருந்தா நான் போட்டேன். நான் டெய்லியுமே போட்டேன். எனக்கு சும்மா போடணும்னா எனக்கு இல்ல கோபால் ப்ரோ, சும்மா போடுறதுன்னா நான் வந்து எல்லா படத்துக்கும் போடணுமே. இல்ல அது புரிஞ்சு. இல்ல இட்லி கடை கூட சின்ன படம் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா அது 2 கம்பேர் பண்ணலாம். இட்லி கடை சரியில்லாம இருந்து எதுக்காக சொல்லியிருந்தேன்னா, 4 நாள் 5 நாள் லீவ் இருக்குது, எந்த படமே இல்ல. மரியான்னு சொல்லி ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதை தவிர எந்த நோட்டபிள் ஃபிலிம்ஸுமே இல்ல. ஸோ அதனால வந்துட்டு ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் ஓடி இருக்கும். பட் ஆனா காந்தாரா போற போக்க பார்த்து காந்தாரா போற போக்குல இட்லி கடையே சின்ன படமா தெரியுது.
அததான் சொல்றேன். காந்தாரா போற அப்படி போக்கு நீங்க பார்த்ததுக்கு சொன்னீங்க அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்ப இட்லி கடை சின்ன படமா? அட இருங்கங்க. காந்தாரா போற பார்க்க பார்த்தா இட்லி கடையே வந்துட்டு ஓரளவு டீசெண்டா தான் போயிட்டு இருக்குது. அதை விட ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரியாம போயிருக்கும். நல்ல வேலை வரல அப்படின்னு தான் ஏங்க அதை விட சின்ன படம்னா இட்லி கடை சின்ன படமா? ஆமா, இட்லி கடை சின்ன படம் தான். ஓகேங்க, யாராவது கட் பண்ணி போடுங்க. அண்ணனுக்கு பட்ஜெட் ஏதாவது தெரியுமா பாருங்க ப்ரோ? இல்ல தெரியாது. ஆனா குபேராவோட கம்மியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா பட்ஜெட்? கண்டிப்பா இருக்கலாம். இல்ல நான் பார்த்தாலே தெரியுமா இதுல அந்த வந்து துபாய் விஷுவல்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா அவர் உண்மையாலுமே ஃபேஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா தான் சொல்லுவார் அடிக்கடி. இல்லன்னா மட்டும் இன்னொரு நேரம் ஓட்ட போறாரு அவரு. அவ்வளவுதான். அவர் எப்படா யாராவது மூச்சோட கேப் விட்டாங்கன்னா கூட அந்த கேப் யூஸ் பண்ணிக்குவாரு. முடிச்சிடலாமா? 10 மணிக்கு அலாரம் வச்சிருக்காரு ப்ரோ அவரு. அண்ணனுக்குலாம் ஏஜ் வராச்சு. 10 மணிக்கு மேல மாத்திரை போடணும், தூங்கணும். மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கேன். அது வேணா நான் ஒத்துக்கிறேன். அதான் தெரியுங்க ப்ரோ. அது வேற கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. எதுக்கு பாருங்க ப்ரோ? அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு. அதனால வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஓகே, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோபால் சுமார் ப்ரோ, நாளைக்கு மண்டே ஒர்க்கிங் டே. பை பை ப்ரோ. ஒரே நிமிஷம், நேத்து இது பாத்தீங்களா? டைம் பாஸ் பேஸ் கேட்டீங்களா யாராச்சும்? இல்ல ப்ரோ, ஏன் என்னாச்சு?